அவங்கள தான் இப்போ டாப்பில் நிற்கிது பார்த்துருக்காங்க. சரி, அதனால் ஓடுறபடி வந்த பாட்டை போட்டுருவோமா? சரி. இது வந்து வன்னி மந்தனாகி நான் தான் பைத்தியக்காரன் பாட்டு தான், கேளுங்க. தேசத்தை பற்றி பாட்டு. படை வருகுது பாரு, பாயும் புலி படை வருகுது பாரு பாரு. படை வருகுது பாரு, பாயும் புலி படை வருகுது பாரு. தடை உடைக்க தமிழா எழுவாய், படை நகர்த்தி வழி அமைக்க வலிமை தருவாய். இது ஒரு காலம் அமைதியே உறக்கம் எழுச்சி கொள்ள, ஏன் இன்னும் சுடக்கம்? உன் உரிமை நீ மீட்க உனக்கு துணிவு இல்லையா? உன் உரிமை நீ மீட்க உனக்கு துணிவு இல்லையா? எழுந்த வீரம் மீள எழுந்திட வேண்டும். படை வருகுது பாரு, பாயும் புலி படை வருகுது பாரு. படை வருகுது பாரு, பாயும் புலிப்படை வருகுது பாரு. தடை உடைக்க தரையோ எழுவாய், படை நகர்த்தி வழி அமைக்க வலிமை தருவாய். இனம் மனம் இழந்தவனா தமிழன், இனம் மனம் இழந்தவனா தமிழன். இளங்கா தோலுரிப்பான் தமிழன், பலம் இழந்தவர் எல்லாம் மீளா நிழல் எழுந்தது உண்டு. எம்மவர் வருவார் எமக்கு உரிமை தருவார், எம்மவர் வருவார் எமக்கு உரிமை தருவார். நாளை ஒரு காலம் நாம் தமிழராடும், நாளை ஒரு காலம் நாம் தமிழராடும். நாம் தமிழராட்சி நமக்கே ஆகும். வீரம் கொட்டி ஆடு, தாளம் தட்டி மெட்டு போடு, பாட்டே ஒரு புரட்சி தான். மாமகன் எழுந்திட எழுச்சித்தான், மாமரன் எழுந்திட எழுச்சித்தான். எங்கள் படை எழுந்து வரும், எங்கள் படை எழுந்து வரும். எங்கள் மண்ணை காக்க எங்கள் படை எழுந்து வரும். வணங்க மாட்டோம், அடிபணிய மாட்டோம், எழுந்து வெடிப்போம். எங்கள் உரிமை மீட்போம், எங்கள் உரிமை மீட்போம். படண்ட வருகுது படுபடருகுது பார், பூரையண்ட உயிர்ந்தது அமைக்கு திருப்பாம். படை உடக்க தமிழா எழுவார், படைநக துத்தி வழிய மக்க வழிமை தருவார். இந்த பாட்டு தேசப்பாடல். இது வந்து 15 நாட்கள் வர இருக்கிற 15 நாட்கள்ல 15 தேசப்பாடல் கண்டிப்பா நான் இறக்குவோம். என்ன தேசம் பற்றி நாங்கள் போகணும், கண்டிப்பா இருக்குது நினைக்கிறேன். 9க்கு மேற்பட்ட தேசப்பாடல் இருக்கு, 9க்கு மேற்பட்ட தேசப்பாடல் இருக்கு. பிற நாட்களை எழுதுவேன். அந்த பாடலை மொண்டோண்டா நாங்கள் கடந்து இறக்கிட்டு வருவோம். அதை விட அதுக்கு எதிரான பாடலாம் இருக்குது. தேசம் சம்பந்தமான பாடல்கள் வர வேணும். அது புதிய வகையில, புதிய இசையில, புதிய தாளத்துல, புதிய இதுக்கு கொண்டு வரேன். இந்த பக்தி பாட்டுக்கு கூட அண்ணன் PK அவர்கள் அறிமுகப்படுத்தி வச்ச அந்த தேசத்தை வந்து பூத்தினார் பக்தி பாட்டுகள். அண்ணன் தாத்தில் வந்து PK அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அது மாதிரி இன்றைக்கு நானும் அதில் போட்டிருக்கேன். அது நானும் வந்து போட்டிருக்கேன். எனக்கு மற்ற மகிழ்ச்சி பக்தி பாடல்கள். எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய தேச தொடர்பாக பல பாடல்கள் இங்கே எடுத்து வரப்படும். அண்ணன் சீமானுடைய பாடல்களும் சமவெளியில் இங்கே ஒளிபரப்பு ஆக்கப்படும். 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் நாங்கள் வந்து நன்றி நன்றி நன்றி. இந்த பாடலை நாங்கள் இங்கே கொண்டு வருவோம். ஏனால் இலங்கை தமிழுடைய அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து என்னை பொறுத்த நான் கலைத்து போயிட்டேன். கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். விளையாண்டு மக்களை காசை மட்டும்தான் போல. இனி வந்து கழுவி அவங்களை ஊத்துறதான் நீ வேலை. ஒரு தடவை இல்லை. அது எட்டப்பண்ண ஒட்டுக்குள்ள மாமா மச்சா மண்ணாங்கட்டி எவ்வளவு முழு பேரும் கழித்தான் ஊத்துறது. மாநசபை தேர்தல் முடிஞ்சா நீ வரமாட்டான். இனி நேரம் இல்லைன்னா சொல்லுவோம். எவ்வளவு திமிரண்டு பாரு. பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் வந்தாங்க கூப்பிடைக்கல. உள்ளாட்சி தேர்தலுக்கு ஓடி வந்தான். இப்ப மாநசபை தேர்தல் முடிஞ்சா நீ தங்களை விக்கெட் 4 வருஷத்துக்கு அவன் கோட்டை கோமலா இருந்துருவான். அப்ப உனக்கு எந்த கவலையும் இல்லை. இப்ப நேரம் இல்லை. வெளிநாடு வந்தாங்கண்டா, எந்த அரசியத்தம் கட்சியாத வந்தாங்கண்டா அவனுக்கு நீ வந்து பச்சை மட்டும் எடுத்து பாயில் வச்சு கொடு.
சரியா? வெளிநாட்டு மக்கள் கருத்து சொல்லக்கூடாது, என்ன மண்ணகடியா காசு கேளுங்க. வெளிநாட்டு தமிழன் கருத்து சொல்லக்கூடாது, எதுக்காக வெளிநாட்டு மக்களுடைய காசு கேட்கிற? என்ன துணிவு இருக்கு உனக்கு? முதலில் இருக்கா? இருக்கடா, முதலில் இருக்கடா. மானம் உள்ளவன், ரோசம் உள்ளவன், இலங்கையில் உள்ள என்ன தமிழ் கட்சி இருந்தா வாடா மேல வா. தமிழ் தேசியம் இருந்தா வாடா மேல. மேல வாடா, மேல வா. என் கேள்விக்கு பயிலத்தா வர மாட்டேங்கிற. அப்ப உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தரதை விட அண்ணன் சீமானுக்கு பாட்டை எழுதிய படைச்சு தள்ளி விட்டுருவோம். வீணா போனவனுக்கு எழுதி பாட்டை போட்டோம் இல்லையா? அதுக்கு நான் இப்ப வைக்கப்படுறேன். அதனால வீரன் ஒருவருக்கு போன 16 வருஷமா எங்களை விடுதலையை தூக்கி கையில தாங்கி பிடிக்கிற சீமன் அன்னைக்கு அது நாளைக்கு அவங்களை விட்டு போன எனக்கு கவலை இல்லை. அதுல எழுதி தள்ளி விட்டுருவோம் பாட்டை. 25 பாட்டு நான் முடிக்காம விட அன்னைக்கு சீமன் அன்னைக்கு 25 பாட்டு நான் போடுறதுல முடிவு ஒவ்வொரு நாளும் கொண்டு டாக்டர் தான் பாட்டு அன்னைக்கு. சரியா? நாங்களும் இருக்கிறோம். எங்களுக்காக குரல் கொடுக்குற அண்ணன், இரவு பகல் நித்திர முடிச்சு கொடுக்கக்கூடிய அண்ணன், இந்த விடுதலையை இப்ப கையில வச்சு கொடுக்குற சீமன் அன்னைக்கு நாங்க பாட்டு போடுவோம். சரியா? இல்ல பாலாசிரியர் கேட்டு முடிஞ்சா நீங்களும் எழுதுங்க, இல்லாட்டி விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் கண்டிப்பா நான் பாடல 25 பாட்டு நான் எழுதான், நான் நிப்பாட மாட்டேன். அண்ணனுக்கு அடிதான் பாட்டு. நாளைக்கு எழுதி 6 பாட்டு எழுதினா நாளைக்கு மறுநாள் கொண்டு இறக்கி விட்டுறேன் நான். சரியா? அது போட்டும், அண்ணனுக்கு போட்டும். நாங்கள் அண்ணனுக்கு பாட்டால் நீ பரப்புற கொடுக்கணும். சரியா? நாங்கள் இருக்கிறோம் என்பதை அண்ணனுக்கு நாங்கள் எடுத்து செல்லணும். சொன்னா மட்டும்தான் நாங்கள் வாழ முடியும், அல்லது நாங்கள் காணா போயும். ஆக இந்த இடத்தில் அது மிக முக்கியமானது. அதை நாங்கள் உரிய இடங்கள்ல அதை நாங்கள் செய்வோம், செய்து கொண்டே இருப்போம். அப்படி செய்தால் மட்டும்தான் நாங்களாக வாழ முடியும், அல்லது காணாமல் போயிடும். ஆகவே அடுத்த பாட்டாக, 2வது பாட்டாக அது ஓடுறபடியா வருது. சரியா? சரி, 2வது பாட்டாக நான் இவங்கடைய போட்டு விட்டுறேன். யாருன்னா ஏட்ட பாட்டா 2வது பாட்டா ரிலீஸ் ஆச்சு. அது நம்ம பாட்டா, அதை அதை போட்டு விட்டுறேன். சரி, அது 2வது பாட்டு என் தங்கச்சிக்கு பிறந்த நாளைக்கு. இன்றைக்கு குடும்பத்துக்கு ஒரு பாட்டு அளிக்கணும். இன்றைக்கு என் தங்கச்சி, ஆசை தங்கச்சி அளிக்கிறேன். அப்ப அதனால அதை நான் போட்டுறேன், பிறந்த நாளுக்கு பாட்டு. ஸோ நாளைக்கு இனி பெரிய காலங்களில் வரும் அக்கா தங்கச்சி ஜனதம்பிக்கலாம் பெரும் பாட்டு இருப்பாங்க, அதை கேட்டுரும் இந்த பாட்டை. தங்கமே தங்கச்சி பிறந்தா இன்று பிறந்தா, வீடு மகிழ மனமகிழ கூடி வந்தா கூடி பிறந்தா. தங்கைக்கு இன்று பிறந்த நாள், தங்கை நீ வாழ்க, தங்கை நீ வாழ்க. அண்ணன் தங்கை உறவு இது போல இருந்த வாழ்வில் யுத்தம் இல்ல, மகிழ்க்கு குறைவில்ல. வீடு வந்தா போதும் விரும்பி உணவு தருவா, சுட சுட உணவையாக்கி சூடாக தருவா. பக்கம் இருந்தே பல கதை பேசி மகிழ்வா. தங்கச்சி அவள் தானே தங்கச்சி, அவள் தங்கச்சி தங்கச்சி. விழியில் நீர் வந்தால் விழுந்து மனம் உடைவாள், இவள் போல தங்கை நீ எனக்கு கிடைக்குமா? உண்மையாகி உள்ளா உயிரையும் தருவா, அவத்தனே தங்கச்சி என் தங்கச்சி. தங்கம் என் தங்கச்சி பிறந்தா இன்று பிறந்தா, வீடு மகிழ மனம் மகிழ கூடி வந்தா கூடி பிறந்தா. தங்கைக்கு இன்று பிறந்த நாள், தங்கை நீ வாழ்க, தங்கை நீ வாழ்க. பெருமையில்லாள் பொறுமை கொண்டாள், தங்கை என்றால் தங்கை இவள் தானே தங்கை. மெட்டெடுத்து பாடடா, பாட்டு கொட்டி ஆடடா, பாசமலர் தங்கை பாரில் காட்டி மகிழடா. நான் அழுதால் தானும் அழுவா, தாராளம் உதவி தந்து மகிழ்வா. இவ போல தங்கச்சி வீடு இருந்தா மனம் மகிழும், துயர் போகும், வீரம் பிறக்கும். தாயின் மறு உருவம் இவள் தானே தங்கை தங்கை தானே. அகவை நாளில் தங்கை வாழ்வாய், தங்கை வாழ்வாய், 100 ஆண்டு நீ வாழ அண்ணன் என் வாழ்த்து. தங்கை நீ வாழ அண்ணன் என் வாழ்த்து.
தங்கமே தங்கச்சி பிறந்தா பிறந்தா இன்று பிறந்தா வீடு மகிழ மனம் மகிழ கூடி வந்தா கூடி பிறந்தா தங்கை இன்று பிறந்த நாள் தங்கை நீ வாழ்க 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 தங்கை நீ வாழ்க. இந்த பாடல் என் தங்கையுடைய பிறந்தநாள் என்று அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்காக எழுதப்பட்ட முதலாக நான் தங்கச்சிக்கு வழியின பாட்டுன்னா இதை நம்ம குடும்பத்தில் எழுதப்பட்ட இந்த பாட்டு தான் நினைக்கிறேன் இதான் முதலாவது. ஸோ அதனால ராத்திரி போகின்ற பொழுது தியாகமுடைய பாடலை போடுகின்ற பொழுது எனக்கு ஒரு தங்கச்சி இந்த டேட்டை பார்த்து இன்றைக்கு திட்டிடுவா அப்படின்ட்டு போக முடியாதுன்னு தெரியும். அப்போது பாட்டை அனுப்பி சமாளிக்கணுக்காக பாட்டை போட்டு விட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தா அண்ணன் எனக்கு பாட்டை போட்டுக்க ஆமாம் அண்ணன் நல்லா இருக்கடா அப்படின்னு போயிட்டு சொல்லியிருந்தா சரின்னு சொல்லியிருந்தா. ஸோ இப்போ அவங்க கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. எனவே இதை கேட்டு கொடுத்தாலும் பார்த்து கொடுத்தாலும் தங்கச்சி நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கலாமா இந்த போல் எந்த போல எல்லாம் போல இரவனை பார்த்துக்கணும் அண்ணன் அன்றைக்கு வர முடியாமல் போச்சு மன்னிச்சுக்கா எப்போதான் நீ வருவான்னு திட்டுவா தெரியும் விட்டுருக்கோம் சாப்பிட மட்டும் கொடுத்து விட்டோம் நான் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்போம் எப்போவும் கொண்டு கொடுத்தா வஞ்சமெல்லாம் சாப்பிடும் அதை நான் வயிற்றுக்கு வஞ்சம் பண்ண உடனே எப்போவும் கொடுத்து விட சாப்பிட்ருவேன். என்ன ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு 2 பொரிச்ச முட்டை அப்படி ரெண்டா போட்டுட்டு கொடுத்து விட்டுறோம்மா நான் சாப்பிட்ருக்கேன். அதனால பிரச்சனை இல்லை இன்றைக்கு வர முடியாமல் போச்சு. எனவே எங்கே இருந்தாலும் 100 நாள் வாழ நான் வருவேன் நினைக்கிறேன் வாரம் வருவேன் நினைக்கிறேன் அந்த மனசு நினைக்கிறேன். ஸோ அதனால இன்னைக்கு வர முடியாது மன்னிச்சுக்கணும். என்ன பாட்டு வந்திருக்குது கண்டிப்பாக லைவுக்கு இருக்கணும் அங்கே மட்டும் செய்ய ஆக்களிப்பாங்க செய்ய முடியாது சில கவரேஜ் இருக்குது அந்த சிக்கல்லாம் இருக்குது. ஸோ அதனால வர முடியலை மன்னிச்சுக்கல். தங்கச்சி வந்து நிற்பா அம்மாக்கள் அப்பாக்கள் நிற்பாங்க கொண்டாடுங்க எல்லாரும் மன்னிச்சுக்கலுங்க. உடனே மன்னிப்பு மட்டும் காலை வந்துடுவாங்க என்ன வர என்ன செய்யறது வர முடியல அவ கவலைப்படுவா இல்லையா காலை விழுந்துருவாடியா மன்னிச்சுக்கலாமான்னு விழுந்துருவாடியா வேற என்ன செய்யறது இதை ஓப்பனா சொல்லி இதுக்கும் பிரச்சனை. எனவே வாழ்க்கலாமா பாட்டு நல்லபடியா வச்சு அப்படியே பத்திரம் வச்சுக்கலாமா நாளைக்கு தேவைப்படும் போய்களை அதை போட்டுட்டு அனுப்பி விட்டுறோமா. சரி அதை எடுத்துட்டு அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட தியாகம் இந்த பாட்டு தான் உண்மையை பேசப்பட வேண்டிய பாட்டு. இதுக்கு சால்யூட் அடிக்கணும் அப்படின்னா அதாவது நினைக்கிறேன் 2வது 3வது பாட்டு சமூகத்தினுடைய 3வது 4வது பாட்டு நினைக்கிறேன் 3 பாட்டு நினைக்கிறேன் அந்த பிள்ளைய வீதியில் அடிச்சுட்டு போன ஒன்றுக்கு மற்றது இந்த சொக்லேட் அதை உடைச்சி பேசணும் அந்த இதுக்கு. அப்புறம் வந்து இது வந்து சமூக விடுதலை பெண்ணை பேசுகிற அந்த இது மாதிரி அதுல சிவதாக்கா பார்க்குறேன் இவங்களை போல அல்லியக்கா பார்க்குறேன் அவங்க அல்லியக்கா வந்து நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறாங்க. அதனால அற்புதமான பாடல் இது வந்து ஏதாவது அந்த துணிவை நான் பாராட்டேன் கையை தட்டி விடுறேன். என்ன தியாகம் வந்தாங்க அப்படி இல்லைங்க இது வந்து இதுக்கு வந்து சமூக விழிப்புணர்வுல வர்றவங்களை கை தட்டி உற்சாகப்படுத்தும். இல்லைன்னு சொன்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க கீழே இல்லையா. மற்றது அதை பாராட்டும். அந்த குறுகிய காலத்துக்குள்ள இவ்வளவு வளர்ச்சிட்டு அதனோட சொல்லியிருந்தாரு குறுகிய காலத்துக்குள்ள அடுத்த பாட்டை போட்டு நம்ம யாரு அதுக்கு அவங்களாம் அந்த தட்சணை கொடுக்கும் தட்சணை கூட பாட்டு வராது அவங்களுக்கு இல்லையா. அப்போ தட்சணையும் கொடுத்து அந்த பாட்டையும் போட்டு அதை அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா இங்கதான் அவங்க இருக்கிறாங்க அதை பாராட்டும். அந்த சமூக கருத்தை கொண்டு வராங்க பாருங்க. குறுகிய காலத்துக்குள்ள பெரும் வளர்ச்சி அந்த எதையும் தன்னால செய்ய முடியும் என்கின்ற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ இது பாராட்டப்படக்கூடிய அந்த பெண்கள் குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த பெண்கள் வருகிற அந்த எழுச்சி என்பது ஆண்களை விட்டுருங்க. ஆனா பெண்கள் வந்து அபார பிரிச்சுமா நான் பாக்குறேன். அது வந்து எல்லாராலும் முடியாது அப்படி தொடர்ந்து வெளிக்கொடுக்கிறது முடியாது. அது பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம் உளவியல் பிரச்சனையும் கூட இருக்கு. அது எல்லாத்தையும் கடந்து தூக்கி அறிஞ்சு போட்டு என்னால முடியும் என்ன பேசுறீங்க நம்மகிட்ட போயா அந்த மாதிரி அந்த புல் அட்டிச்சு எறிஞ்சிட்டு போறா சொல்லி மன்னிச்சு. அதனால வாழ்த்துக்கள் தியாகம் அவர்களுக்கு. அந்த பாட்டை வாங்க கேட்டோம். பாரதி கண்ட புதுமை பெண்கள் எங்க புதுமை பெண்கள் எங்கே பாரதி இருந்தால் ரத்த கண்ணீரோடும் சமூக வலைதளத்தில் பெண்கள் அட்டகாசம் தங்க முடியல கூத்து சகிக்க முடியல குடும்ப குத்து விளக்க கும்பிட்ட பெண்ணினம் எங்கே கையெடுத்து கும்பிட்ட பெண்ணினம் எங்கே இது நாகரீக வளர்ச்சியா இல்ல சமூக சீரழிவு என்று சொல்ல மார்பை மறைக்காம சேலை கட்டி
பாட்டுக்கு குத்தாட்டம் போடுற இது சரியா தள்ளர் பண்பாடா சொல்லடி இது தள்ளர் பண்பாடா பண்பாடா பொது தளத்தில பாசே கதைகள் பிறானோடு பேசுற வாய்க்கூச இல்லையா அடியே பெண்ணே வாய்க்கூசலையா சுயமரியாதை சுய கிளறவம் இல்லையா அடி பெண்ணே உனக்கு இல்லையா பிள்ளைக்கு பெற்றோருக்கும் அவமானத்தை தேடுற உன்னை சமூகம் மதிக்குமா பெண்ணே இது நம் கலாசாரமா பாரதி கண்ட புதுமை பெண்கள் எங்கே எங்கே புதுமை பெண்கள் எங்கே பாரதி இருந்தால் ரத்த கண்ணீரோடும் இது நாகரீக வளர்ச்சியா இல்ல சமூக சீரழிவு என்று சொல்லாமா வெளிநாட்டு ஆணிடம் வறுமை என்று பொய் சொல்லி பணத்தை பறிக்கிற வெளிநாட்டு ஆசையில குமரியும் கிழவனை திருமணம் செய்யுறா வெளிநாடு வந்ததும் வேறு ஆணோடு ஓடுறா வேறு ஆணோடு ஓடுறா வேறு ஆணோடு ஓடுறா கணவனை உதறி பிறந்த குழந்தைய விட்டு வேற ஆணுடன் ஓடுறா எதுவும் அறியா பிள்ளைய நடு தெருவில விடுறா உன் ரத்தத்தில் வந்த குழந்தையடி இது பாவம் இல்லையா பெண்ணே கலிவரம் தந்த கணவனை பொது தளத்தில் அவதூறு பேசுறா இது கலாசாரமா நம் பண்பாடா உன் கணவனோடு வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா பெண்ணே நீ சொல்லடி உன்னை சமூகம் மதிக்குமா காதல் முறிந்ததும் பழி வாங்கும் நோக்கில அவதூறு பரப்புறா உனக்கு வெட்கம் இல்லையா தன்மானம் இருக்குதா நீ சொல்லடி பெண்ணே சமூக வலைத்தளம் பொழுதுபோக்கு சாதனமே அது வாழ்க்கை அல்ல பிழையாக பயன்படுத்தாதே இனி எனினும் சாதனை பெண்ணாக மாறு மாறு புதுமை படை புரட்சி செய் பாரதி கண்ட புதுமை பெண்கள் எங்கே எங்கே புதுமை பெண்கள் எங்கே பாரதி இருந்தால் ரத்த கண்ணீரோடும் சமூக வலைத்தளத்தில் பெண் அட்டகாசம் குடும்ப குத்து விளக்காக கையெடுத்து கும்பிட்ட பெண்ணினம் எங்கே இது நாகரீக வளர்ச்சியா இல்ல சமூக சீரழிவு என்று சொல்லவா சமூக சீரழிவு என்று சொல்லவா வணக்கம் 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 அற்புதமான பாட்டு வாழ்த்துக்கள் திவ்யா தியா வணக்கம் வணக்கம். இந்த பாட்டு வல்லனவே கேட்டுட்டு நிறைய தோணிச்சுது. வணக்கம் மைந்தன், வணக்கம் எல்லோருக்கும். இந்த பாட்டு இப்ப இதையே நீங்களோ நானோ எழுதியிருந்தா கொஞ்சம் ட்ரபிளா போயிருக்கும். நமக்கு சோரி வேணும். சகோதரி போட்டிருக்கிறா. அது அந்த எவ்வளவு நீங்க ஒரு வரியை எவ்வளவு கவனிச்சு அங்க நடக்கிற விஷயத்த அப்படியே கவனிச்சு டிக்டாக்ல வந்து புருஷனை பற்றி பேசுற அந்த நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அந்த பச்சை மட்டை அடிய வரியலாலும் போடலாம்ன்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். வந்து அப்படி ஒரு அடி. அதை விட அவன் ஏற்கனவே 1-2 பாட்டுகள் பார்த்துட்டோம். வாழ்த்துக்கள் சகோதரி. இந்த இப்ப நான் நேற்று சொன்னேன் போட்டி நடக்குது, இது மகா போட்டி நடக்குது. அந்த 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 மகா போட்டி நடக்குது. சூப்பரான வரிகள். அது கேட்கக்குள்ள நாங்க தேவையில்லாம இருந்து சும்மா கத்தி சண்டை போட்டுட்டோமோ, இப்படி 4 பாட்டை கிளப்பி விட்டு இருந்தா நமக்கு வேலை குறைஞ்சிருக்கு. நிறைய பேர்கிட்ட போயிருக்கு. சூப்பர். அது கேட்டு சிரிப்பாயும் இருந்தது. ஆனால்
அந்த ஒவ்வொரு வசனமும் இதை நாங்க நோட்டிஃபை பண்ணிட்டு இப்படி நடக்குது இப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு நாங்க மூடிக்கொண்டு இருந்ததை அப்படியே எடுத்து வரியா போட்டு பாட்டாக்கி விடைக்குள்ள அதுல ஒரு மியூசிக் நல்லா அமைஞ்சிருக்குது. எனக்கு அந்த மியூசிக் வந்து அண்டங்காக்கா கொண்டக்காரி அந்த மியூசிக் அப்படியே இந்த தலைக்க வந்து இறங்கிக்குது. சூப்பரா இருக்குது. வாழ்த்துக்கள் சகோதரி. அது என்ன நிறைய பாட்டு வரணும். இவோட சேர்ந்து வரிசையா 3-4 பேர் போட்டி போட்டு இருக்கணும். அந்த 10 பேரும் போட்டி போட்டா இப்படி இருக்கு. இப்ப நாங்க எல்லாம் தள்ளி நின்று கொண்டு இந்த 10 பேரையும் போட்டி போட வச்சா அப்படி இருக்கும்ன்றது என்ற ஒரு சின்ன ஒரு இது. அவங்க அப்படி நிக்கிறாங்க. இது வந்து நீங்க நேற்று சொன்ன மாதிரி தான். நான் அந்த பாட்டை பார்த்துட்டு நான் அந்த இசைக்கு போக முன்னாடி நான் பார்த்துக்கிட்ட போய் எனக்கு ஒரு வியப்பா இருந்துச்சு. அப்பதான் பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்துட்டு ஓடுறது, மற்றது வயசானாக்களை கட்டுறது, மற்ற இதுல புருஷன் இருக்க புள்ள இருக்க எல்லாத்தையும் சொல்ல ஒன்றுமே விட்டு வைக்கல. நீங்க சொல்ல ஒன்றுமே விட்டு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்ப நீங்களே நானும் அடிச்சிருந்தா நம்ம திட்டிட்டு பார்க்க வந்து வேலை இல்லையா அப்படின்னு பெண்ணைய பெண் வந்தது. இது பாராட்டுகள். இது வந்து ஆதவனை எங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஆமா, ஆதவனை நான் வந்து உங்களுக்கு போலிச்சிக்கு சொல்லல. உண்மையில இது வந்து வரவேற்கப்பட்டு கை தூப்பி கும்பிட வேண்டிய ஒரு விஷயம். அதான் அண்ணன் வயசுக்கு நான் சொல்றாரு, நானும் அதான் சொல்றேன். ஏன்னா இது வந்து ஒரு சமூக விழிப்புணர்வு. நான் முதலே சொல்லியிருந்தேன். சில பேர் கோவிக்கிறாங்க. என்ன நானும் ஒரு தூக்கி வைக்கிறது இல்லம்மா. அதாவது நானும் ஒரு புதிய பாடலாசிரியர், இவங்கள மாதிரியே வந்த ஒரு புதிய பாடலாசிரியர். ஆனா எங்களோட வயசு அனுபவங்கள் இருக்குது. சமுதாயத்துல நாங்கள் பட்டு வந்து பார்த்து கொண்டிருக்கிற கணக்க பிரச்சனைகள், அதுல வந்து சொல்ல முடியாமல் இதுகளை எல்லாம் இனி என்னண்டு அப்படி என்ன எங்களுக்குள்ள இருக்கிற ஏக்கத்தை பதிவு செய்துட்டு போற மாதிரியான பாடல். அதே நேரம் பெண்களை பற்றி நாங்கள் எழுதினால் அது வந்து அது சீர்கேடு நடக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். 100% எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதையே நாங்கள் எழுதினா அதுல சில விதமான தர்க்கங்கள் வரும். அதையே அந்த பெண்கள் சுட்டி காட்டுகள் அப்படித்தான் வேணும். பெண்கள் ஆண்களை நாங்கள் சுட்டி குடிக்கிறேன் உதைக்கிறேன்னு நாங்கள் சுட்டி காட்டினால் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. பட் இதை வந்து அவையே எழுதிக்கலாம். ஆனா இந்த துணிச்சல், நேற்று வந்த பாட்டு, அதுக்கு முதல் மற்ற பேர்கள் எனக்கு டக்குன்னு வருது இல்லை. பட் உங்களுக்கு தெரிந்த வரிசைய அவங்க அந்த துணிச்சலை எழுதுறது வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய வரணும் வாழ்த்துக்கள். இதுல வந்து அவதானிச்சு ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் அன்றாடம் கவனிக்கிற விஷயங்களை, யோசிச்ச விஷயங்களை அப்படியே அவதானிச்சு வரியா போட்டு கிடக்கு. இது வந்து சிம்பிளா செய்யக்கூடிய விஷயம் தான். நான் அதை பாட்டை அமைச்சு தாரது வந்து அவ செய்திருக்கிறான். நல்ல விஷயம். வாழ்த்துக்கள் சகோதரி. வாழ்த்துக்கள் தியாமோ. உங்களை கேட்டிருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு திருப்பம் சொல்றோம் வந்து இது உங்களுக்கு புரட்சிக்காக நானும் அண்ணான சொல்லல. இது வந்து நெஞ்சத்திலிருந்து ஆள் மனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். அது வந்து ஆனந்த கண்ணீருடைய வெளிப்பாடாக கூட பார்க்கலாம். ஏனென்றால் இதில் வந்திருக்கக்கூடிய பெண்கள் எழுத தெரியாதுன்னு சொல்லி வெக்கப்போட்டு ஒளிந்து ஓடிக்கொண்டிருந்தவர்கள் இன்று அதே தான் தூக்கி போட்டு எங்கிட்டே விளையாடுறியா அந்த மாதிரி தூக்கி சாப்பிட்ற மாதிரி பாட்டை போடைக்கல. இப்ப நம்ம வந்து இவங்கள அவங்கள அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு வியப்போட பாக்குறல. நான் வியப்போட தான் பார்க்க ஒரு பாட்டு என்ன இவங்களா அது அப்படி ஆடுறாங்க எப்படி அந்த வியப்போட தான் நம்ம அண்ணன் கூட கருத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று அழகா சொன்னார். எனது வயதுக்கும் அனுபவம் இருக்கிறது, அதை பார்த்து சொல்றேன்னு சொல்றாரு இல்லையா. இது வந்து சும்மா சாதாரணமா வந்து உங்க போல்ச்சிக்கு சொல்றது இல்லை. அதை அனுபவித்தவர்கள், அந்த வழியை பார்த்தவர்கள். ஆனா இன்னொன்னு சொன்னாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் எழுதிருந்தா எனக்கு மடி வந்திருக்கு, இவர் பெரிய உத்தமராக்கும் ஜோக்கியராக்கும் இவரை கதை கதைக்கிறா அப்படி பெண்ணுக்கு எதிராக வந்துட்டா வந்து சோழி முடிஞ்சு போச்சு. ஆமாடி பேக்கிங் சண்டை மாதிரி வச்சு. அப்போ முழு வாடி சீலையை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்குது ரேஞ்சு. உண்மையை கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா அதுதான் வந்த 2 பெண்கள் போது நான் எப்படி இருக்கு ஆண்களாவது புரிச்சு வச்சிடலாம உங்களை கட்டி பிடிச்சி அண்ணா முழு கதையும் வந்து கொடுத்துருங்க. அதுல அப்படி காதை கொடுத்து இப்படி கேட்டு விட்டீங்கடா. ஒரு 10 பாட்டுக்கு கற்பனை எடுத்துருவீங்க. 2 பேர் சண்டை அப்படி கொட்டிங்கடா அம்புட்டு வருமுங்க வரை. இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா 5 செகண்ட் என்ன. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், குறைக்கலாம்னு முடியாம போச்சு. 5:21 நினைச்சு பாருங்க. அப்ப பெரிய டைம் பார்த்து நான். ஆனால் அந்த வீணா போகாமல் எனக்கு அந்த எப்பவுமே பாட்டுகள்ல வந்து வரிகள் அந்த என்ன சொல்றது அந்த வார்த்தை வருது இல்லை, அந்த ஒரு சமாளிக்கிறதுக்காண்டி எதுவுமே போடுறதுக்காண்டி போடுற அந்த வரிகள் இல்லாமல் தேவையான அவ்வளவு கருத்தையும் வரிகளா போடுறதுன்றது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதையும் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி போட்டு அந்த நான் ஒன்றையும் கேட்டுக்கொண்டு பார்த்தேன். ஓகே, இது நடந்திருக்குது. ஸோ அந்த சௌதரி வந்து அது வடிவா கவனிச்சு அதை எழுதியிருக்கிறார். அந்த இது இவ்வளவு காலம் அவன் மனசுல பதிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்று கூட யோசிச்சேன். நீண்ட காலமா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு பொத்தி வச்சிருந்துட்டு இடம் கிடைக்கல அப்படியே தூக்கி எறிஞ்ச மாதிரி பாக்குறேன் நான் அந்த பாட்டை. அடுத்தது
பெரியாட்ட இருந்துதான் நான் ஒரு வித்தியாசமான பாட்டை எதிர்பார்க்கிறேன். இன்னும் வரல. நானும் எல்லாருமே போட்டுக்கொண்டு வருகிறேன். முழு நான் எங்களையாக ஆம்பளையில விடுங்க, நான் பொம்பளையாக வந்து வித்தியாசமா பார்த்து கொண்டு வரைக்குள்ள நல்ல வடிவா எழுதி கொண்டு, எல்லாருமே வடிவா எழுதினோம், அதுல ஒரு குறையும் இல்லை. சில பேர் வந்து அப்படியே நிறுத்திட்டோம். ஆனா பிரியா எழுதி இருக்கிற பாட்டு, ஸோ அவாட்ட இருந்து ஒரு வித்தியாசமான பாட்டை வந்து நான் எதிர்பார்க்கிறேன். இது நான் ஒரு பாடலாசிரியரை இப்ப தொடங்கினா மைந்தன் தளத்துல இருக்குது. பட் நான் மைந்தனோட கதைக்கிற விஷயம் என்ன சொன்னா, இந்த வயசு அனுப்புவோம், நாங்க வந்து மொனிட்டர் பண்ணுவோம், நாங்க பார்த்து கொண்டிருப்போம். ஸோ அது வந்து அவாட்ட இருந்து வருமென்று எதிர்பார்க்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். இல்ல நான் ரெண்டைக்கும் பார்த்தேன், வாட்ஸ்அப்ல வந்திருக்கேன்னு பார்த்தா காணல, நான் பண்ணல, எதுக்கு சும்மா விட்டுட்டேன். ஆனா நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது நேற்று சொல்லியிருந்தேன், நேற்று அண்ணன் சொல்லியிருந்தேன், நானும் சொல்லியிருந்தேன். என்னன்னா பிரியாக்கா வந்து நீங்க 2 காதல் பாட்டு கொடுத்துட்டீங்க. 2 பாட்டும் ஒன்று அம்மா பற்றியது, மற்ற ஒரு காதல் பாட்டு நினைக்கிறேன். 2 3 எங்களுக்குள்ள நான் வந்து சொல்றேன். மொத்தமா பாத்தீங்கன்னா அப்படித்தான் வந்திருக்கு. ஒன்று தாயை பற்றியதும், மற்றது உங்கள் தனிப்பட்டபடியா அல்லது காதல் போனது, அல்லது உங்களோட குடும்ப உறவா அம்மா பற்றிய வந்திருக்கு. அது ஒரு பவலிக்குள்ளதான் அதை சுற்றி வரும் இல்லையா? அது கடந்து சமூகத்தின் மீதான பார்வை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு தான் நான் இப்ப தேடி கொண்டு. அதுலதான் உங்களுடைய அடுத்த கட்டம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஆண்கள்ல பலர் எல்லாம் எழுதி முடிச்சுட்டாங்க இப்போ. ஆனா பெண்கள்ல வரக்கூடிய சமூகம் ட்ரெண்ட் இருக்குது. அவ முதல் கொடுத்த பாட்டெல்லாம் ஸ்பாட் ஒன், அது நல்லா இருக்கு. அது வேற விஷயம். அது சொந்த கருத்துக்களா வருது. அது எல்லாருக்குமே ஒரு வழியாயோ ஏதோ இருக்கும். அது வரியா போட தொடங்கினோம்னா அப்படியே சொந்த இதை போட்டு விட்டுருவாங்க, அது வடிவா வரும். நானும் அப்படித்தான். அப்ப அடுத்தது 2 வரோடும். ஒன்று என்ன, சமூக கருத்து. மற்றது நேற்று வந்து இந்த பாட்டு புருஷா, அப்படி அந்த 2 பாட்டு வரைக்குள்ளதான் இவன் இந்த அடையாளம் வந்து தெரிய வரும். அந்த எப்படி கச்சப் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதுல 2ல ஏதாவது ஒன்று வந்தாலும் சரி. காதல் தூங்கும் போது கவரிய கடை பாட்டை கடை சிரிச்சுட்டு போடுது. அதுல எனக்கு திருப்பம் வந்து நான் ஒரு மனத்தலம் கழிச்சு பார்க்க சில வேலை நாங்கள் மறந்திருப்போம், நினைவில் இருக்கிறபடியா தூங்கும் போது திருப்ப கட்ட அது வருதான்னு பார்த்தா அது கடைசியில தாலி தரான தாலியை கொண்டு வர அந்த பாட்டை முடிக்கிறது. கரும்பு தோட்டமும் தாலியும் அந்த கேள்வி அதுதான். அந்த காட்சியை பாத்தீங்கன்னா கரும்பு தோட்டம் அடிக்குது, தாலியில் அடிக்கிறது, கட்டுறா தாலி என்ன வருது. எனக்கு சிரிச்சு போட்டதுக்கு பயமா இருந்துச்சு. அதாவது சில பாடலுக்கு எங்களை அறியாம கண்ணீர் வருது. இப்ப நீங்க சொல்லுங்க ஜோக்கர் உண்மை ரசிச்சு அதை பாட்டுக்குள்ள தலையை கொடுத்து ரசிச்சு பாருங்க, அது உங்களுக்கு தெரியும். நான் கண்டலாம் கலைக்கிறேன். எனக்கு அவ எழுதிக்குள்ளேயே அவவே அதை சீரியஸா எடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். வசன அமைப்புக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொண்டு வந்திருக்கலாம், அந்த சிந்தனையை எழுதி கொண்டு வந்திருக்கலாம். அவவே சீரியஸா எடுத்திருக்க மாட்டேன். ஆனா அது பாடலாம் வந்தோம்னா எங்களுக்கு அது சீரியஸா இருக்குது. அதுல கேள்வி எல்லாம் இருக்குது. இது காதலா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, இல்ல காதலரா, அந்த மாதிரி கொண்டு வந்து முடி கேட்கல. அங்கதான் அந்த ரசனை நல்லா இருக்கும். என்ன குருசான்னு சொன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கரும்பு தோட்டத்துல வெயிட் பண்றேன்னு சொன்னா லவ்வர்ஸ், அங்க கொண்டு வந்து முடிக்கிறாங்க. 150 பாட்டுக்குள்ள நான் நினைக்கிறேன் வந்த பாட்டு இந்த பாட்டு தான். நக்காட பாட்டு, கவியக்கடை பாட்டு, இது புருஷனை பட்டியலின பாட்டு. அதாவது ஊடலை பட்டியல் சிவதாக்கு அளிக்கிறாங்க, தன்னை கணவன் கிடைச்சி வச்சிருக்காங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் அளிக்கிறாங்க. அவங்க தன்னை கணவன் நல்ல சிவதாக்கு அளிக்கிறாங்க. இவங்க கௌரியக்கா வந்து கணவனை வாடா அந்த கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு சம்பாஷன். அது உண்மையை அது நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அது இதுதான் அந்த துணிச்சலையும் அவருடைய அந்த அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு காட்டும். போட்டிக்கு இவங்க ரெடி ஆகிக்கிறாங்க. இப்போ அடுத்தது வரக்கூடிய பாடல்கள் தான் இனி யாரை முன்னிறுத்துறதுன்றது இருக்கு. இப்ப நாளைக்கு சிவனானிக்கு பாட்டு போயிட்டு சிவனாக்கெல்லாம் தம்பியாக்கெல்லாம் வந்து பார்க்க வலிக்கிட்டுருவாங்க. இதெல்லாம் யூடியூப் உன்னிப்பா கவனிக்க வலிக்கிட்டுருவாங்க. யார் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா பார்ப்பாங்க. தகவல் போய்கிட்டே இருக்கும். அண்ணன் கூட பார்ப்பாரு. ஸோ அதனால இனி வித்தியாசமான இதுகள் வரைக்குள்ள நன்றிகள் இல்லாம ஒரு இவ்வளவு 150 சொல்லிட்டீங்கல்ல, அவ்வளவு பாட்டு இருக்கு. இந்த பாட்டுக்குள்ள ஒரு பாட்டை எடுத்து வீடியோ, அதாவது லைவ் வீடியோ ஷூட் பண்ண சொல்லி நான் ஸ்ரீலங்காக்கு அனுப்பி இருக்கேன் வாழ்க்கை. சரி, சின்ன ஆக்கள் தான், பட் எடிட்டிங் எல்லாம் நல்லா செய்வாங்க. மொபைல்லே லைவ் செய்திருக்கேன். அந்த பாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா செல்வன் காந்த கண்ணன். இவ்வளவுத்துக்குள்ளேயும் சூஸ் பண்ணது பாட்டு. எந்த பாட்டும் இருக்குது, கேசவனாண்டேயும் இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது. சூஸ் பண்ண பாட்டு அந்த பாடுன்னா அந்த தளத்துல அவங்க அதை வடிவா செய்து அனுப்புவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. சின்னாக்கள் ஆனா
சாரி மைந்தன், கால் வந்து குழப்புது. சின்னாக்கள் அப்ப இவைக்கு இந்த பாட்டு போனால் அந்த பாட்டு அவை இந்த மனசை கவரும். அப்ப ஏன்னா நான் அதை மேக் பண்ணி நான் உங்கள்ட்ட நிரப்புறோம், அதை வந்து அப்லோட் பண்ணி நாங்கள் அந்த லெவல்ல போவோம். லைஃபா ஒரு வீடியோவை எடிட் பண்ணி அங்க ஷூட் பண்ணி எடிட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாட்டும் செய்யறாட்டியும் சிலதெல்லாம் செய்வோம்னு சொல்லி இன்னைக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ அது செய்து வரும், குயிக்கா செய்து வரும். நான் வந்த பிறகு நாங்கள் அதற்கா ப்ரொமோட் பண்ணுவோம். அந்த பாட்டு எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. இசை அந்த 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 இசை நான் பாட்டு போடைக்கலாம் அதான் கண்ணுக்கு வரணும். அந்த மாதிரி அந்த ஒரு இசை எடுத்துருவோண்டு இந்த கூட ட்ரை பண்ணி பார்த்தா கிடைக்க மாட்டேன்டுது. ஸோ அது வந்து செல்வனைக்கு வந்த அந்த அந்த பள்ளிக்கூடத்தின் இதுக்கும் வந்து நல்ல ஒரு இசை செல்வனைக்கு. இந்த காந்த கண்ணலைக்கும் நல்ல இசை. மற்ற இன்னொரு பாட்டுக்கு தோலா தோலாக்கு அவங்க போட்டது, அதை விட இன்னொரு பாட்டுக்கு அதுவும் நல்லா வந்திருக்கு அவரு. இன்னும் 2 பாட்டு செல்வன் இருக்குது. நம்ம வரநாட்கள் அடுத்தது நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. அது கொஞ்சம் மற்றப்பை பற்றி எழுதிக்கிறாரு. ஸோ அதனால் கொஞ்சம் தாமதிச்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் இதை விட்டு கொஞ்சம் லேட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து அந்த காந்த கண்ணழகி வந்து தோலா தோலாவை விட நான் அப்புறம் சொல்லியிருந்தேன் அவருக்கு, அந்த பாட்டு வந்து அது மறக்க முடியாது. அது 150 பாட்டுக்களை இன்றைக்கும் அந்த 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 இசையை போல ஒரு இசை எந்த ஒரு பாட்டுக்கும் வரல. அதே மாதிரியான ரகத்துல இதுவரைக்கும் வரையில. இனிவர்தான் தெரியாது, பட் இதுவரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் வரல. அந்த பாடல்களை வந்து நான் குறைச்சி கூட்டி கதைக்கிறது இல்லை, எங்களுக்கு ஒன்று கவரும் இல்ல. ஒரு ஒரு பாட்டு அது எங்களோட ரசனையும் பொறுத்த, எனக்கு ஒன்று பிடிக்கும், உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், அது ஒரு விஷயம். அந்த பாட்டு அப்படி எனக்கு அதாவது 80ஆம் ஆண்டு 79 80 தயாரி நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கிறோம். அப்படியான ஒரு இடத்துல அந்த பாட்டு வந்திருக்கு என்பது இந்த கருத்து. அடுத்தது லைவ் வீடியோ எடிட் பண்ணி வருது, லைவ் வீடியோ ஷூட் பண்ணி வருது. வயல்லயோ எங்கேயோ அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, பாப்போம். அவங்களோட கட்டித்தனத்தை பார்த்து வருது. உங்களோட குருஜின் இடத்த போட்டு அவரை இன்னைக்கு வெளிக்கிற 100 என்னன்னா எனக்கு தியாகில என்ன நினைச்சுன்னா, தியாகி லக் பை சாஞ்சப்ப 100வது பாட்டு அவர் தான். 150 பாட்டு அவர் இருந்தாரு. அவர்கிட்ட கணக்கு அமைஞ்சிருவாங்க. 150 பாட்டு அமைஞ்சிருக்கு, 200 பாட்டா இருந்தது தெரியல. சோ லக் பை சான்ஸ் அவருக்கு அந்த கணக்கு நல்ல கணக்கு போடுவார் என்று மட்டும் தெரியுது. நல்லா போடுறாரு கணக்கு. அந்த 100 பாட்டம் நான் வந்து அதை கணக்கை கொண்டு போட்டிருந்தாரு. 101 பாட்டு நானே 101 போட்டிருந்தேன். இவன் 150. அது வந்து 100வது பாட்டு அது அடிபட்டு எடுத்தவர். எனக்குத்தான் 100வது பாட்டு வந்து அடிபட்டு எடுத்தவர். இதை கணக்கு போட்டு கொண்டு வந்து 150 பாட்டுக்கு வந்து 149 பாட்டு ஆடுறா ஒரு பாட்டுன்னு பாட்டா அவர்கிட்ட பாட்டு அனுப்பி விட்டாரு, போட்டாச்சு. ஸோ அதனால வந்து அந்த 150 பாட்டு இன்னும் கிடக்காக்க மாட்ட பாட்டு வந்து அதை விட நாளைக்கு வானானண்டா பாட்டு வருது. அதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு ஆண்ட பாட்டு வருது. வானானண்டா பாட்டு வந்து அது அசத்து பக்காவா இருக்கு. வானானண்டா பாட்டு வந்தா நான் எதிர்பார்ப்பேன். நாளைக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த உங்களோட சிங்கள இதுக்கு மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன் அண்ணனுக்கு. நாளைக்கு முதலாவது பாட்டாவட்டு நான் இறக்கிறேன் 5 மணிக்கு. அதனால சீமாண்ட பாட்டாவட்டு தெரியல, நான் பார்த்துடுறேன் இறக்கிறேன். நாளைக்கு நேரம் வந்து நாளைக்கு 5 மணி பிரித்தனை டைம், 5 மணி பிரித்தனை டைம், 7 மணி காலமை பிரித்தனை டைம், 9 மணி பிரித்தனை டைம், 11 மணிக்கு அப்படி அடுத்தது இறக்கி விடுறோம் பாட்டேன். சில நேரத்தில் வந்து ஒரு மத்தில வித்தியாசம் வேற எக்ஸ்ட்ரா பாட்டு இருக்கிற 4-5 பாட்டு நாளைக்கு கண்டிப்பா நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து 5 மணி காலமை ஒரு பாட்டு, 2வது பாட்டு 7 மணி, 3வது பாட்டு 9 மணி, 4வது பாட்டு 11 மணிக்கு வரும். 12 மணிக்கு அடுத்த பாட்டு நாங்கள் இறக்கி விடலாம். நீங்கள் நாளைக்கு அதை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. அதுக்குள்ள அந்த ஓடன்படி டிக்டாக்லையும் வரும், அதே மாதிரி யூடியூப்ல அதே சம நேரத்துக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இன்னைக்கு போட்டுக்கார் ஐயா இந்த பாட்டு தான் கேளுங்க. அண்ணா உங்களோட குருஜி தான் போட்டுக்காரு, தியாகி தான். நீங்க நிக்கிறீங்க, எனக்கு வருவான் நிக்கிறேன் பார்க்கலாம். சேலை கட்டி வந்த சோபா உன்னை பார்த்த நாள் முதல கனவில வந்து என் இதயத்தை திருடி போற. வயதுக்கு வந்த என்னோட வாலிப காதலை வல வீசி பிடித்து போற. சேலை கட்டி வந்த சோபா உன்னை பார்த்த நாள் முதல கனவில வந்து என் இதயத்தை திருடி போற.
கட்டி வந்த சோபா பார்க்காம ஏண்டி போற பார்த்து பார்த்து ஏங்குறேண்டி மூக்குத்தி முத்தழகி மூன்றாம் பிறப்பெரழகி சிரிச்சு சிரிச்சு கொள்ளாதே சின்ன புள்ள நானடி காக்க வச்சு ஏண்டி என்ன தவிக்க வைக்கிற சம்மதம் தந்து விட்டு சரமா வந்து விடு உனக்கு மட்டும் உத்தமனா ஒத்துமையா இருப்பேண்டி சேலை கட்டி வந்த சோபா உன்னை பார்த்த நாள் முதல கனவில வந்து வந்து என் இதயத்தை திருடி போற கோர்த்து உன் தோள் சாய வேண்டுமடி காத்தோடு கலந்து விட்டவும் பூவாசம் சுவாசிக்க துடிக்கும் என் மனசடி உன்னை எண்ணி காத்திருக்கும் ஒன்னவனா நல்லவா தேடாமல் தேடி கிடைத்த என் தேவதனி தாண்டி சேலை கட்டி வந்த சோபா உன்னை பார்த்த நாள் முதல கனவில வந்து வந்து என் இதயத்தை திருடி போட வயதுக்கு வந்த என்னோட வாலிப காதலை வல வீசி பிடித்து போற சேலை கட்டி வந்த சோபா உன்னை பார்த்த நாள் முதல நீங்க பேச வேண்டாம் ராஜா, உங்களால பேச முடியாதா? இந்த குழந்தைகள் எல்லாம் தெய்வம் என்று சொல்லுவாங்க. அந்த கம்ப்யூட்டர் ஜி அன்றைக்கே சொன்ன 16 பேர் இருக்குண்டு. இப்பதான் சயந்தாவும் சோபாவும் வந்திருக்கு. பச்சம் 14 யாருன்னு பாக்கலாம். வாழ்த்துக்கள். சுபா 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 சாரி சுபா, எனக்கு அது அது தமிழ் சுபா, அது யார் அப்படி? சோ சயந்தா வந்துட்டுது, சுபா வந்துட்டுது. வெயிட் பண்ணுவோம், இன்னும் வெயிட் பண்ணுவோம். வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா. அந்த பாடகர்களை பாடல் ஆசிரியர்களை திசை திருப்பி விடுறதுல இவரும் ஒரு ஆள், நீங்களும் ஒரு ஆள், இவரும் ஒரு ஆள். எனக்கு அது பிடிச்சிருக்கு. என்னன்னு சொன்னா ஐடியாக்களை வந்து விதைச்சு விடுறதுல அவரும் விதைக்கிறார். கடிகார். வாழ்த்துக்கள். வணக்கம் மயூரன். வணக்கம் 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 வணக்கம். விட்டு விட்டு வருது என்ன? சொன்னேன் பேர் போட்டு அடிப்பேன். நான் லைன் கிளியர் எல்லாம் இருக்கா? அந்த வேலையில் நிற்கிறது அதான். ஓ இப்போ விளங்கிது, இவ்வளவு விளங்கிது. ஓ அப்ப சோபான்றது ஓ ஓகே ஓகே. நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தேன் இந்த பாடலை நான் பேரை போடலாமா. நினைச்சேன் பெண்களை தெரிவு செய்து அப்படி எதுவும் பாடலை போடுறாரு இல்லாட்டி உதவி திட்டம் செய்தாக்கள் அப்படி எதுவும் பாட்டை போடுறாரு தெரிகிறேன். நான் ஓமண்டன் பார்த்தா தனியா போட்டு அடிச்சு விட்டாரு பேரு. உங்களோட என்ன நான் யாரோட பார்த்தேன் பரவாயில்லை, எனக்கு ஒண்ணுமே விளங்கல. சரி, விளங்காமலே இருக்கட்டும். அதான் முதல் மைதான் அடிச்சு விட்டார். சோபான் ஓட்டு அடிச்சு விட்டார். அது அக்காட பேர் நினைக்கிறேன். என்ன அக்காட பேர் அது போட்டுக்காங்க. ஆமா ஆமா. வாழ்த்துக்கள். யாரா யாராலும் அது உண்மையில அந்த பேரை எடுக்கிறதுக்கு மட்டாக விட மாட்டாங்க. ஆனா அது வர மாட்டாங்க. சொல்லி இருக்கிறேன்.
அப்படி இல்ல இந்த பேசினா பிரச்சனை பேசாம இருக்கிறாரோ இல்ல பேச முடியாமல் பேசாம இருக்கிறாரோ தெரியல. அங்க பேரை போட்டனே தெரியல. இல்ல அங்க பேரை போட்டனே. அப்ப ஏன் பேரை போட்டாங்க கீழே நிக்கிறாங்க தெரியல. இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது, இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்ப அடுத்த பாட்டு இருக்கு. ஆமா, இந்த படம் தியாகனா முதல் போட்டிருக்கலாம். இப்ப எனக்கு 2 கண்டம் ஆயிடுது. சயந்தாரு சோபா எனக்கு 2 கண்டமா போயிடுச்சு. இந்த படம் முதலே போட்டிருக்கலாம். இன்னும் 12 இருக்கு மயூரன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் 12 இருக்கா, 12 பேர் இருக்கு. யார் எல்லாம் கொடுப்பான்னு தெரியல. இப்படி அடிச்சு விட்டாங்க, யார் அடி கொடுப்பாங்களா தெரியல. எல்லாம் நான் தானே மாட்டேன் முதல். ஓகே, நன்றி அண்ணா. நான் வேலையில் நினைக்கிறேன். அப்புறம் சந்திப்போம். நன்றி, நம்பிக்கிறேன். நன்றி 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 அண்ணா. ஓகே ஓகே, நன்றி நன்றி. அது மயூரன் அவர்கள் வந்திருந்தார். சோபான்றதுக்கான யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அண்ணனுடைய பாரியாருடைய பேர் தான் கேட்டிருக்காங்க, அதான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த அக்கா அந்த நினைவில் தான் அண்ணன் சாப்பாடு கொடுத்துருந்தாரு. நான் கூட மாறி தான் போட்டிருந்தேன். இப்போ என்ன இல்லை, அது பேரை மாற்றி போட்டுன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நான் அது ஓகேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அது வந்து இந்த பேராக இருக்கிறது. எனவே வாழ்த்துக்கள் தியாகி. அது என்னுடைய பேரை போடுவதற்கும் அதை அனுமதி கொடுத்துட்டு இப்போ இந்த பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும். சிலர் ஓமண்டுவாங்க. இப்போ இந்த அதால் பெரிய பிரச்சனை வந்து பாடல நீக்க சொல்லி நான் சொல்லுவாங்க. அதுக்காக தான் நிறைய பேரை போடுறதில்லை. கடை சொல்லி இந்த தாத்தில் அந்த பேரை நான் போடணும்னு சொல்லி விட்டேன். எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. போட்டு பாட்டு வந்து ஒரு 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 கட்டத்தில் வந்து செய்தியில் போட்டுட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து 3,00,000 பேர் இப்போ ஒரு கனகாலத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னே போட்டேன். அந்த பேர் அதெல்லாம் பதிஞ்சாச்சு. அவன் சொல்கிறாங்க என்னன்னா அந்த பேரை வந்து அழிக்க அப்போ எனக்கு அந்த வாய்ஸை கட் பண்ண தெரியல. எனக்கு தெரியாது. எனக்கு அப்போ அந்த டெக்னிக் தெரியாது. ஓர வழியெல்லாம் அப்படியே வீடியோ அழிச்சு விட்ட முடியுமா? நினைத்து பாருங்க. கிட்ட எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் அதை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் யார்கிட்ட பேரை போடுறதே இல்லை. ஸோ அதனால தியாகி பாட்டில் போட்டுக்காரு. அப்போ நம்ம சொல்லிட்டு போயிட்டு அப்படிங்கிற வேறு பிரச்சனை கொடுத்துருவாங்க. ஸோ கவனமாக கையாளணும். அதில் என்னென்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அண்ணனுடைய அதை பெரும்பாலும் தன்மையோட அதை விட்டுட்டு போயிட்டாரு. வேறு யார் மட்டும் இல்லை, போட்டது சரி தான், எனக்கு எல்லாம் பிடிச்சிருக்குது. ஆனால் இப்போ அப்படி பண்ணிட்டு சொல்லுவாங்க. வணக்கம் பிரியாக்கா, வணக்கம். ஸோ அதனால வாழ்த்துக்கள் அண்ணா. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். உங்களை தான் அண்ணன் தெரிவிக்கிறது போயிட்டாரா நிக்கிறாருமே. அண்ணா வந்துட்டாங்க. நீங்க தேர்னால வந்துட்டாங்கண்ணே. அண்ணே பேசுங்கண்ணே. வணக்கம். அது ஒண்ணு இப்படி எல்லாம் பதட்டப்படுத்த கூடாது. கண்டிப்பா பதட்டப்படுத்துறது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கார். நாம இடையில பூந்து என்ன பண்றோம்னு சொன்னா, நானும் ஒரு உங்களை மாதிரி வந்த உங்களோட அதே நேரத்துல வந்த எழுத்தாளர் தான். ஆனா எங்களோட வயசுக்கு வந்து இந்த கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ற குணம் இருக்குது தானே. நாங்க நாட்டையே ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப ஆராய்ச்சி பண்ற குணம் இருக்குது தானே. அதுலயும் வந்து பெண்கள் எழுத்தாளரா வந்து இப்படி செய்யக்குள்ள இன்னைக்கு வந்து அந்த பாட்டை பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப 2-3 பேர் எனக்கு டக்குன்னு பேர் சொல்ல வராது. பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நாட்டுல உள்ள அந்த பிரச்சனையை எழுதுறதுன்றது வந்து ஒரு பிரச்சனையான விஷயம். ஆனா அது இன்றைக்கு வந்த பாட்டை பாருங்க, நேற்று வந்த பாட்டை பாருங்க, அதுக்கு பிறகு அந்த நேற்று அந்த புருஷான் எழுதுற இது வந்து கொஞ்சம் துணிச்சல் வேணும் இதை எழுதுறது. ஆனா அதை நீங்க எழுதுங்க. பாதுகாப்புக்கு நாங்கள் எங்களை மாரி யாரும் இங்க வரையல. அது பாதுகாப்புக்கு நாங்கள் இருப்போம். நீங்க அதை எழுதி அந்த சாதனையை வந்து நீங்க செய்யணும். ஏன்னா நான் பயப்பட மாட்டேன். ஆல்ரெடி நிறைய அடி வாங்கிட்டோம். எல்லாம் பயப்படுற அளவுக்கு எல்லாம் இல்ல. பயப்பட தேவையில்லை. அந்த வரிகளை போடுங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கருத்து ஒன்று இருக்குது. நான் சொல்ற கருத்து உண்மையான கருத்து. ஒரு கட்டத்துல நாங்க சொல்றது, இந்தியாவுல நாங்க தடைக்கு விழுந்தா ஒரு கலைஞர்ன்ற கால விழுவோம். இலங்கையில நாங்க தடைக்கு விழுந்தா ஒரு போராளின்ற காலில் விழுவோம். இன்றைக்கு அந்த காலம் மாறி போச்சு, அதை விடுவோம். ஆனால் எங்கட கலை எங்க போனது? அப்ப எங்கட இடத்துல பாத்தீங்கன்னா நல்லூர் ஏரியாவை சுத்தி கொஞ்சம் நடன பிள்ளைகள் மிருதங்கம் அதெல்லாம் இருக்குமே தவிர எங்கட நாட்டுல அது இல்லை. ஆனா இப்ப அது நிறையவே வந்துட்டுது. ஆனா அந்த கலையால் வளர்ந்து கொண்டு வருது, பிள்ளைகளுக்கு வளருது. அவங்க வளரணும்னா நாங்கள் இதை கொண்டு வந்து ஒரு கட்டத்துல விருட்டு போனதுன்னு அவங்களுக்கும் அது சரி வரும். அப்ப நாங்கள் இதுல வந்து செய்து அவங்களுக்கு காட்டிட்டு போனா இன்னொரு கொஞ்ச காலத்துல அவங்க எல்லாரையும் அடிச்சு கொண்டு வந்துருவாங்க. அப்ப அதுக்கு அத்திவாரம் போடுறது யார்? நாங்க தான் போடணும். நார்மலா சொல்லுவாங்க மணி கட்டுறேன், அதாவது ஓகே நீ செய்வேன் நான் செய்வேன் நாமளே செய்துட்டு போயிருவோம்னு சொல்றேன். அப்ப குறிப்பா மாதிரி ஒரு ஆள் ஊக்குவிக்கிறதுக்கு இருந்தா கண்டிப்பா யாழ்ப்பாணத்துல நிச்சயமா இல்ல. அதுக்கு மறுப்பு கருத்து ஒண்ணுமே இல்ல. ஏண்டா நானும் இதுல இருக்கிறேன் தானே.
அப்ப அவருக்கு முதல் நானெல்லாம் இதெல்லாம் செய்திருக்கணும், புத்திமதி சொல்ல நானெல்லாம் செய்திருக்கணும். அந்த காலம், அந்த நேரம், அந்த தளம், அதெல்லாம் வந்து இப்ப அவர் ஒரு மீடியாக்கார், அவர் அதுக்குள்ள ஏர்லியா வந்து அனுபவப்பட்டு இந்த மீடியா அனுபவம்ன்றது வந்து கொஞ்சம் இதுல வந்து சிம்பிளா நீ அது நான் அதுன்னு நாங்க சிம்பிளா பேசிட்டு போகலாம். ஆனா அந்த மீடியான்றது வந்து சின்ன விஷயம் இல்லை, எவ்வளவு அடி வேணும்னு எவ்வளவு பிரச்சனையை பார்க்கணும் என்ன நானும் கொஞ்சம் அனுபவிச்சிருக்கிறேன். அப்ப அவர் அதை துணிஞ்சு நின்று செய்து எங்களையும் அதை சாதிக்க வச்சிருக்காருன்னு சொன்னா அது புகழ்ச்சிக்காண்டி இல்லை, அது கேட்கறதுக்கு சில பேருக்கு வித்தியாசமா இருக்கும். ஆனா அனுபவப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். ஆனா அந்த இடம் கிடைச்சிருக்குல்ல, அந்த இடம் கிடைச்சிருக்கல, அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய சாதனையை பொருட்டு போயிடும். அப்ப இது எங்களுக்கு இல்ல, அடுத்த இப்ப நாங்கள் சைவர்ல அந்த சின்ன பிள்ளைகளை கூட சைவர்ல விடக்கூடாது. அப்ப நாங்கள் கொண்டே 69-70 விட்டா தானே அந்த பிள்ளைகள் 70 100 கோடுங்கள். ஏன்னா நாங்க கீழே நிக்கிறோம். இந்த கலை வளர்ச்சியில வந்து எப்படி பார்த்தாலும் எல்லாத்துலயுமே கிட்டித்தனம். கணக்கு எடுத்தீங்கன்னா நாம தான், சயின்ஸ் எடுத்தீங்கன்னா நாம தான். ஆனா அந்த கலையாண்டு வரைக்கும் நாங்க கீழே தான் நிக்கிறோம். அது உண்மையான விஷயம். அப்ப அதை கொண்டு நாங்க ஓரளவு மேல விட்டு போனாதான் நம்ம பிள்ளைகள் நாங்கள போட்டி போட ஈஸியா இருக்கும். அஞ்சலோட்டம் மாதிரி தான் அதுல வந்து அதாவது பெண்கள் அதுல வந்து எழுதுற இந்த எழுத்துக்கள் வரிகள் வந்து முக்கியமா. ஏன்னா நாங்க ஏதோ எழுதிட்டு போவோம், நாங்களே சிரிப்போம், நாங்களே பார்த்தா அது வேற விஷயம். ஆனா உங்கள்கிட்ட இருந்து வந்த பாட்டுகள் எல்லாம் நிறைய கருத்து நிறைஞ்ச உங்களோட பாட்டுகளை பார்த்துதான் நாம எல்லாம் பாட்டு ஒண்ணு அன்னைக்கு மைந்தன் சொன்ன மாதிரி சத்தியமா சொல்றேன், உண்மையிலேயே நினைச்சது உண்டு சொன்னா உங்களோட வரிகள் எல்லாம் ஆழமா இருக்கு. அப்ப வேற வேற திசையில வாங்கும், வந்ததை எழுதுங்க. நன்றி. கண்டிப்பா வரணும். 2 பாட்டு ரெடி பண்ணி வச்சுக்கேன், அதை கொஞ்சம் சரி பண்ணி போட்டு நான் இன்றைக்கு இரவைக்கு நான் மைண்டில் நான் அனுப்புறதுக்கு முயற்சி பண்றேன். பயப்படாங்க, நாங்க நிக்கிறேன், நீங்களா யோசிக்கப்படாது. நம்மளை தாண்டி தான் என்ன நம்ம தான் முதல்ல செத்துற என்ன அடிச்சு புளிச்சு போட்டுதான் உங்களை யோசிக்காங்க. நம்ம நாங்களும் அப்படித்தான், செத்த பாம்பு மாதிரி தான், அடிச்சாலும் பிரச்சனை இல்லை, வலிக்காது. பயப்படக்கூடாது. வாங்க தியாம மேல வாங்க, நீங்க பேசாட்டி மறுவாள் நீங்க மேல வந்து இல்லைங்க, எனக்கு தெரியும் வேலை அடிப்பீங்க, நீங்க மேல வாங்க, மீட் பண்ணிட்டு இல்லை, பிரச்சனை இல்லை. நான் ரோஸ் அடிச்சு வரேன், கணக்காக 90 ரோஸ் அடிக்க போன வந்தேன், நான் அதுக்கு மேல அடிக்க மாட்டேன். தியாமுக்கு வாழ்த்துக்கள். அவங்க வந்து நீட்டும் பேர் எல்லாம். சோ இதுல வந்து இந்த தளத்துல வந்து தளத்துல வந்து யாரோ கேட்டீங்க, கருத்தளிங்க என்னன்னா எழுதி கிழிச்சது போதும், நாங்க எழுதி கிழிச்சது நாங்க போதும். அப்ப நீங்க என்ன எழுதி கிழிச்சிங்க? எங்களை கிழிச்சது போதும் சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க என்ன எழுதி நீங்க கிழிச்சிங்க சொல்லுங்க, கொண்ட காட்டுங்க. இன்னைக்கு 14 நாள்ல வந்து 150 பாட்டை நாங்க 14 நாள்ல 50 பாட்டு அளிக்கிறோம். இன்னும் கிடைக்கு வரப்போகுது. இந்த மாசம் 100 பாட்டு முடிக்க போறோம். இந்த பாட்டை வந்துன்னா ரேடியோவுக்கு இப்ப எங்களுக்கு பாட்டு, இப்ப இதுல வந்து மக்கள் பார்க்க 2வது பாட்டு, இப்ப மக்கள் முதல்ல நாங்க கொண்டு போறோம் பாட்டு. இன்றைய கூட இளைஞன் போட்டு நான் அங்கே போட்டுக்கிறேன், 3 ரேடியோல போட்டுன்னு சொன்னாங்க. தகவல் எனக்கு அனுப்பியிருக்காங்க, நான் பதிவு செஞ்சு அனுப்பி விட்டுங்க அப்படின்னு. நாங்க போட்டா நான் திருப்பி கேட்க வேணும், கேட்ட நான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு இல்லையா? அதே மாதிரி வேறு சில எனக்கு எங்களோட ஆரம்ப காலங்களில் தேசத்தோட பயணித்தவுடைய வானொலி எல்லாம் இருக்கு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற வந்து எங்கள்ட தேசப்பாட்டு அங்கே போய் சேர்ந்தா பிறகு பேர் நான் பார்த்து நான் ஆதரவு கொடுப்பேன். ஒரு வானொலிக்கு 5 வானொலி எடுத்துருக்கேன். அதில் எதுக்கு நான் ஆதரவு கொடுப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் பார்த்துன்றப்ப நான் அவங்களோட ஒளிபரப்பு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நானாக போய் நன்றி சொல்லி போட்டு அவங்களுக்கு ஆதரவோட கொடுப்பேன். அதே மாதிரி எங்களுடைய இணைய வானொலி நாங்கள் அதை போடுவோம். இந்த பாட்டை வந்து இன்றைக்கு நாளைக்கு நிற்க போகிறது, தொடர்ந்து அப்படியே அது பரப்பிக்கொண்டே இருக்கும். அவங்க எழுதாம விட்டா கூட திரும்ப ஒழிச்சு கொண்டே இருக்கும். அது நாங்கள் செய்யணும். செய்தால்தான் அதுக்கான விளம்பரமாகவும் இருக்கும், அதுக்கான பலனையும் அவங்களை அனுபவிக்கணும். இல்லைன்னு சொன்னால் அதுக்கான போயிடும். அப்போ பொறுப்பு கவனம் இருக்கணும். எங்களோட யூடியூப்ல அடிக்கலாம், இல்லை டிக்டாக்ல அடிச்சுட்டு போடும், எங்கேயா அடிச்சுட்டு போடும். என்னட்ட வந்து M3 நான் வச்சிருக்கேன், பயல்வாணி கும்பரி வச்சிருக்காரு, அடிச்சு போட்டு இறக்கிட்டு வந்து புதுசாக ஏற்றிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான். தேதி மாறிக்கிட்டு வரலாம், அது வேறு. பட் ஆனால் பாட்டு நான் ஏற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ உங்களுக்கு M3 இந்த விரைவில் அனுப்பி வச்சிருக்கேன் எல்லாருக்கும். ஸோ அதனால இந்த பாடல்கள் வந்து மிக முக்கியமானது. எங்களுடைய வானொலிக்கு நாங்களே பாட்டு எழுதி அதை நாங்களே போட்டு நாங்களே கேட்கறது, இது கெத்து எங்களுக்கு. இது நீங்க செஞ்சீங்களா? எழுதி கிழிச்சதை பத்தி என்ன பண்ணி கிழிச்சா நீ மேல கெத்து மைந்தன். ஆமா, அன்னைக்கு நாங்க ரேடியோல ஒரு 1 hour 2 hour இருந்திருந்தானே, அது ஒரு ஹாப்பி டே. அது நல்லா இருந்தது. ஏன்னா அது பாட்டி நம்ம பாட்டை பற்றி நம்மளே கதைச்சலாம். இன்றைக்கு கிட்டத்தட்ட நான் எல்லா பாட்டையும் டவுன்லோட் பண்ணி டக்குன்னு MP3 நானே மாத்திடுவேன். அது உங்கள்கிட்ட இருக்கிற குவாலிட்டியில இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா நீங்க உங்களோட ஒரிஜினல் MP3 இருக்கும், எங்களோட வீடியோஸ் MP3 கொஞ்சம் குறைவா தான் இருக்கும், பட் நாட் பேட். அப்ப அதை இன்றைக்கு வந்து 60 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணினேன். 60 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணா அது 600 மாறும்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கும் என்ன தெரியாது, எனக்கும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த நம்பர் இருக்கிற ஸ்ரீலங்கா நம்பர், எல்லாம் ஸ்ரீலங்கா நம்பர். அப்ப இந்த ஆசை என்னன்னு சொன்னா, நம்ம அங்க போய் பஸ்லயோ எங்கேயோ போய் கொண்டிருக்கீங்கன்னா நம்ம பாட்டு இடத்துல பாடணும், நம்ம அதை கேட்டுக்கொண்டு சைலண்டா போகணும். இது ஒரு ஆசை. அது கட்டாயம் நடக்கும்.
சூப்பரா இருக்கும். ஒரு பஸ் ஜன்னல் ஓரத்துல இருந்து அப்படி கேட்டு போய்க்கல நம்மள பாட்டையா ஐயோ இல்ல வருஷம் போட மாட்டாங்க கூட அப்படி இருக்குது. போனா நல்லா இருக்கும், சீசன் நல்லா இருக்கும். அது அமைதியான இடத்துல பேருந்துல போய்க்கல கேட்டுட்டு போனா அது வேற ரகமா இருக்கும். எனக்கு கூட சொல்லியிருந்தாங்க அந்த பால்ராயன் பாட்டு, அது இறங்கி அப்படியே சிரிச்சு பாட்டு இறங்கி போய்க்கல. இது தெரியுமா, இது நான் எழுதின பாட்டு தான். அண்ணா யூஎஸ்பில அடிச்சுட்டு இல்லன்னு சொன்னா ஏதாவது ஒன்றுல போட்டு விடுங்க. இல்ல நான் கெதில செய்வேன் அந்த 100 முடியட்டு அந்த பாட்டு அது கட்டாயம் அதை அடிச்சு நான் கண்டிப்பா கொடுப்பேன். நீங்க மைந்தன் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, முதல்ல இந்த பாடல் ஆசிரியருக்கு, அதான் எல்லா பாட்டையும் சேர்த்து எங்களோட பாடல் ஆசிரியருக்கு அந்த ஒரு MP3 தந்தீங்கன்னு சொன்னா 24 பேர் வைங்க, 24 யூஎஸ்பி. நாங்கள் அதுக்கெல்லாம் பே பண்ணுவோம், அது பிரச்சனை இல்லை. யூஎஸ்பியில பே பண்ணி நாங்கள் அதை எடுத்துட்டோம்னு சொன்னா, அப்போ ஒவ்வொருத்தராலும் அதை நாங்கள் ஃபோர்வர்ட் பண்ணி அது ஏண்டா அது பரப்பப்படணும். கண்டிப்பா நாங்க செய்வோமாக்கா வருங்காலங்கள்ல. அதை நான் சிங்கள தம்பி பாட்டு உங்களுக்கு தெரியும், சிங்கள தம்பி பாட்டு உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண கொஞ்சம் மியூசிக் லோவா இருக்குன்னு, அப்புறம் நீங்க MP3 அனுப்பியிருந்தீங்க. அது வேற மாதிரி. ஏன்னா வீடியோ சாங் எடுத்து நான் அதை கன்வெர்ட் பண்ணி கேட்கறதுக்கும் உங்களோட ஒரிஜினல் MP3 வரைக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. அப்ப உங்கள்ட்ட இருந்தா எங்களுக்கு அந்த MP3 வரணும். அது நீங்க கலெக்ஷன் வச்சிருப்பீங்க தானே, அவசரம் இல்லை. இருந்தாலும் அதை யூஎஸ்பி பண்ணிட்டு நான் வந்து கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு இரவுக்கு நான் பாக்குறேன் இருக்கா என்ன அப்படின்னா, நான் வந்து யூஎஸ்பில இங்க எடுத்து அவரை முன்னே பிடிச்சி வரும். இது வந்து நான் வாட்ஸ்அப்ல அப்படியே போர்ட் பண்ணி விட்டுறேன் ஒரேடியா. இது வந்து அதுக்கு ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை வயர் ஒன்றும் இல்லை இந்த கம்ப்யூட்டர்ல. இப்ப இந்த 2 இல்லை அங்கதான் இருக்கு. ஸோ அதனால இதை யூஎஸ்பில போட்டு அதை கொண்டு அவர்கிட்ட கம்ப்யூட்டர்ல போட்டு அதுல இருந்து வந்து இங்க மாத்தி இங்க அனுப்பி விட்டுட்டேன். ஸோ அதனால வந்து வேலை பழக்கூட நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்ல ஃபோர்ட் அதில் விட்டுருங்க. நீங்க அட்லீஸ்ட் ஒரு யூஎஸ்பி அடிங்க, ஒரு யூஎஸ்பி அடிச்சு எங்கள ஒரு ஆளுக்கு அதை ஃபோர்ட் பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு அந்த யூஎஸ்பியை தாங்க. நாங்க அடுத்த வேலையை நாங்க பாக்குறோம். நாங்க ஷேர் பண்ணுவோம் தானே. அப்ப நாங்க அடுத்தது காப்பி பண்ணி நாங்க கொடுத்து வந்துட்டோம். இந்த பாடல் வந்து இல்ல கேட்டுக்கொண்ட உறவுகள், இந்த பாட்டு வந்து காப்புரிமை நாங்க கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். இந்த இது வந்து வெளியிடுனாங்களா காப்புரிமை யாரும் கொடுக்க மாட்டேன். நீங்க எடுத்துக்கொண்டே பரப்புங்க. ஆனா நான் கூட ஒன்று கேட்கிறேன், பாடலை நீங்க யூடியூப்ல ஏத்திக்கல, ஏன்னா பாடலாசிரிய பேரை மட்டும் தயவுசெய்து கும்பிடுக்கு தர போட்டு விட்டுருங்க. நீங்க எதிர்டோக்கம் சொல்ல வேண்டாம், பனிமந்தன் சொல்ல வேண்டாம், பனிமந்தன் சித்த ஒன்றும் சொல்ல வேண்டாம். பாடலாசிரியர் இது ஆதவன், இது பிரியா அப்படி போட்டு விட்டுருங்க. அதை மட்டும் ஏன்னா அவங்களாம் அந்த தட்சிணை கூட பாவம், அவங்கலாம் ஒரு பாட்டுக்கு அவங்களாம் கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப நீங்க என்னைய போடுவோம்னா என்னைய விட்டுருங்க. யார் அந்த பாடலுடைய நீங்க போடுற பாடல் யாருடையதோ அவருடைய பாடலாசிரியர் பேரை மட்டும் போட்டுருங்க. பாட்டு தலைப்பு தெரியுமா, முந்தி வந்து பாடல்கள் வரும்போது ஒரு பாட்டு முடிஞ்சோன்னா ஒரு அந்த அடிக்கிற கம்பெனியோ என்னத்தையோ ஒரு பேர் ஒன்று வரும். அந்த பாடல் முடியும் ஜேபி போட்டிருக்கோமாக்கா உங்களோட பாடல்ல தயவுசெய்து அது வந்து பாட்டாவே வந்துடும். கடைசியில பாட்டாவே முடிஞ்சு ஒரு லைன்ல வரும். ஆமா ஜேபிஎன் நீங்க வேணும்னா நான் எல்லா பாட்டுக்கும் அப்படியே போட்டோம். அது வந்து ஒரு தலையடி இல்ல, யார் போட்டாலும் அப்படியே பாட்டா வந்து விட்டுரும். கடைசியில அப்படி போட்டு விடுங்க அப்படின்னு நான் இது வரணுங்களாக அப்படி செஞ்சு விட்டுறேன். அது கடைசியில முடியல பாட்டா படிச்சு விட்டுரும். பிரியா அவர்கள் அந்த பாட்டு வந்துரும். அதுல சரியா வன்னி மெந்தன் எதிரி வெளியீடு அப்படின்னு எல்லா டைம் வந்து செய்வாரு. நம்மட ஜேபிஎன் பாட்டுக்கு அது இருக்குது. அது அப்படின்னா ஒரு ஸ்டோரியும் இல்ல, அப்படியே வந்து சிங்கள தம்பியிலும் அது இருக்கு, வடிவா வந்திருக்கு. அப்ப நான் இனிமேல் வந்து பஞ்சாப் இல்லாம நாளையில இருந்து நான் இன்னைக்கு செய்ததை ஒண்ணு பண்ண முடியாது. புதுசா நாங்க அப்படி பண்றது அப்படியே பண்ணி புதுசா வரதுக்கு செய்யுங்க. ஆமா அப்படியே எல்லாத்தையும் ஒரு லைனா ரீட் பண்ற மாதிரி கூட வந்தா கடைசியில அது ஜீனோட தான் வரும். அதுக்கு அப்படி செய்ய முடியாது. அதுக்கு நாங்க வேற திருப்பி எடிட் பண்ணுங்க, அது குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுக்கு நான் பண்ண செய்யலாம், அது நாங்க திருப்பி எடிட் பண்ணி குவாலிட்டி குறைஞ்சிடும். அதனால அதை செய்யறதுல வந்து அது பாட்டாவே படிச்சு விட்டு இவங்கள்ட்ட கேட்டோன்னு இருக்கல அங்க பேர்களை போடுங்க. நல்ல ஐடியா அப்படியே போட்டுற அது நல்லா இருக்கு. ஏன்னா ஆதவன் அப்படியே பண்ணிடுவோமா அப்போ போட்டு விட்டோம். அப்போ அதை வர்ணாக்களை செஞ்சு விட்டுரும், பாட்டாவே படிச்சு. ஏபிண்டையும் நல்லா இருந்தது, எண்டையும் நல்லா இருந்தது. வன்னிமந்தன் தலைமடா ஆதவன் வன்னிமந்தன் தலைமடா ஆதவன் தந்த வரியடா கேசவன் அண்ணா கொடுத்தடா மைந்தன் இசை மைந்தன் தலைமடா. அது வடிவா அதுல பேர்களை மாத்தி போடுங்க. ஒரு பாடலாசிரியர் பேரை மட்டும் மாத்திங்க. இப்ப வன்னிமைந்தன் இசைக்குழு அப்படி போடல. இல்ல யூடியூப்புக்கு வந்தாக்கா என்னன்னா இப்போ தெரிஞ்சு வந்து 6 பேர் இதை அடிச்சுட்டாங்க. என்ன அப்படி என்றால் அவங்க சொல்றாங்க வந்து ஒரே மெதட் ஒரே போமட்டை வந்து அந்த வடிவத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க.
அப்ப ஒவ்வொன்றிலையும் வந்து செய்யணும். இப்ப யூடியூப்ல வந்து செய்தி படிக்கிறதுக்கு மூத்த காட்டி படிக்கணும். மூத்த காட்டாட்டி உங்களை எல்லாம் தூக்குறாங்க. இப்ப எல்லாம் படிக்கிறாங்க, காசு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் மாத்திட்டான் இப்ப எல்லாம். அப்போ இப்ப பெரிய சிக்கல்ல போய்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய யூடியூப் எல்லாம் இப்ப காணாம போறாங்க, ஒன்றெல்லாம் உள்ள தூக்கி விட்டா முடிச்சு. அப்ப அதனால வந்து இப்ப வருமானம் இல்லை. இப்ப முகத்தை காட்டி கதைக்கும், முகத்தை காட்டி கதை காட்டி உங்களுக்கு கொண்டு வராது. மூத்த காட்டி கதைச்சா கூட காட்சியில மாத்தி மாத்தி கதைக்கும். இல்லைன்னு சொன்னா எல்லாம் போச்சு உங்களுக்கு. எனக்கெல்லாம் தூக்கி விட்டான். மூத்த காட்டி கதைச்சா கூட அது வேற அந்த ஒரே போமல்ல வந்து செய்தி அடிச்சுன்னா ஒரே செட்டப் போடக்கூடாது, எல்லாம் மாத்தி சொல்லி நிக்கிறான். அவன் குவாலிட்டி பாக்குறான், நம்ம குவாலிட்டி கண்டென்ட் பாக்குறான். அது யாரோ அவனை தான் இப்ப முன்னு கொஞ்சம் எல்லாம் தட்டி விட்டுறான். அஞ்சுருப்புக்கார் நல்ல ஆக்கள் கூட்டிட்டான், இப்ப காசு உழைச்சிட்டான், இப்ப எல்லாரும் தட்டி தட்டி விடுறான். அது அதே மாதிரி ஏஐல வந்துட்டு நீங்க படத்தை வந்து போட முடியாது. இப்போ எல்லாரும் ஏஐ ஜெனரேட் பண்ணா அப்படி இல்லை. அதுல வந்து கீமன் அதாவது மனிதர்களையும் காட்ட சொல்லி நிக்கிறான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. மொக்கத்தலமா சில கத்தி கொண்டு நிற்குது, மண்டைகளை ஒன்றும் இல்லாது தப்பா நினைக்கிறாங்க. நான் கோவத்துல சொல்றேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு 6 பேருக்கு போயிட்டு இப்போ கொஞ்ச நாள் உருளமைக்கு போயிட்டு எனக்கு படம் பிடிச்சலாம் அனுப்பியிருந்தாங்க. அப்போ அதுல என்ன அப்படி சொன்னா அவன் சொல்ற காரணம் எனக்கு சொன்ன காரணம் தான். மூத்த காட்டி சும்மா கதைக்க கூடாது. காட்டி கதைச்சாலும் கூட வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒன்றா இருக்கக்கூடாது. எல்லாம் மாறி மாறி கொண்டு இருக்கணும். ஒரே பொண்ணுன்னு கதைக்க கூடாது. அது கணக்கை விதியே கொண்டுட்டான். இனி வந்து யூடியூப் நடத்துறது ரொம்ப கஷ்டம். சும்மா போட்டு போக முடியாது. இப்ப எங்களுக்கு கூட நாங்க படத்தை போட்டு போறோம், அது எங்களுக்கு எவ்வளவு நிற்குமான்னு எனக்கு தெரியாது. அதான் நான் சொல்லும் போது யூடியூப்ல இல்லாட்டி பரவாயில்ல, என்னோட வந்து MP3 இருக்குது, நான் அதை விட திருப்பி நான் அப்லோட் பண்ணி விட்டுறேன்னு நான் சொல்றேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து தந்து விட்டுறேன். ஸோ அதனால வந்து காலங்கள் மாறி போயிடுது. இப்போ அவங்க வடிவத்துக்கு நாங்கள் மாறி கொடுக்கணும். அதுக்கு எடிட்டிங் போறது சரியான நேரம் தேவைப்படுது. அவங்க கேட்குற மாதிரி குவாலிட்டி நான் கொடுக்க முடியாம இருக்குது. பாட்டுக்கு அதே பாட்டுக்குரிய பொருளை கொடுக்கட்டான். ஒரு பொறுப்பு வச்சுருந்துச்சுன்னா எங்களை தூக்கி விட்டுறான். அதுல பெரிய சிக்கலை கொண்டு வரேன். அப்ப அதுக்கு வந்து மினக்கிறதுக்கு டைம் வேணும் எங்களுக்கு. அப்ப ஒரு நாளைக்கு 5 பாட்டுல இதுல சாரி மைந்தன், இதுல வந்து பிரியா நீங்க கேட்டுக்கொண்டது அப்படின்னு சொன்னா ஒரே மாதிரி வச்சிருக்கோம். அப்படி ஒரே மாதிரி வச்சிருக்க முடியாது. நீங்க பாடல் எழுதுங்க. இப்ப நாங்க இப்ப என்ன பாட்டு இருக்கு உதாரணம் சொல்லுங்களா, சிங்கள தமிழ் இல்லடா சீருடை எனக்கு வேண்டாண்டா அந்த டாவுல வந்து பின்னால அதை வந்து அந்த வரியிடான்னு நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி நீங்க உங்களோட பாட்டு அமைக்கல நீங்க ஒன்று கண்ணு பொண்ணு ரெண்டு வரைக்கலாம், அதுல வந்து நீங்க அதை செருவுங்க. அப்படி வரைக்குள்ளதான் அது அமையும். அதே மாதிரி வந்து அமையும். அப்ப அந்த பாட்டு அன்னைக்கு ஜேபி வடிவா போட்டு அதுவும் பாடல் முடியக்க அதை ஸ்லோ பண்ணி எனக்கு நல்லா பிடிச்சது. அப்ப அதே மாதிரி நீங்கள் அந்த பாடல் வரியோட அது உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தேவையில்ல, அந்த பாடல் வரி முடிகிற மாதிரியே அப்ப அதே மாதிரி முடிச்சீங்கன்னா அது அமைஞ்சு தானா வந்துடும். அத ஒரே ஃபார்மேட்ல எழுதிடலாம். அது நீங்க பாட்டு மாதிரியே வரும். நீங்க பெரிய பிரியாக்கோட தந்திரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நான் உடைச்சு பேசி விடுறேன். இல்ல பரவாயில்ல, அதான் ஒரு ரகசியத்தை உடைக்கிறேன். பிரியாக்கா அந்த பாட்டை போட்டா இல்லையா, வாழ்த்து பாட்டை போட்டா இல்லையா, அதுல என்ன செய்யல பன்னி மேந்தன் தளத்தினூடாக வந்த நட்பிரியா அதுல எனக்கு அந்த சீக்கிரட்டை கொடுத்த முடிக்கிறாங்களா, நானே வரிய ஒத்து பாக்குறேன். அதுல பன்னி மேந்தனோட பிரியா நட்பு கொஞ்சம் பிரேக்கெட் பண்ணி போட்டிருப்பேன். அது வந்து அது பிரியான நட்பா அது பிரியாக்கு வந்த நட்பா அது பிரியா நட்பா, 2 விஷயத்த கொண்டுறாங்க. அதுல எனக்கு இந்த ஜோஜன் எப்படி அதை வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஐடியா. சூப்பர். அது நல்ல நுட்பம். நானா தான் செஞ்சிருப்பேன், நீங்களும் செஞ்சிருப்பேன். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இப்படி இதைத்தான் நான் அண்ணன் சொன்னாரு, வேற ஆதவனை சொன்னது மாதிரி தான் செய்திட்டீங்கன்னா ஓகே. இப்போ வந்துட்டீங்களா? யாரு நம்மளோட அக்கா வந்திருக்கேன், நான் மறந்துட்டேன், இப்ப நான் பாக்குறேன். ஓகே, ரோஷனை போட்டு விட்டோம். மிஸ்ஸஸ் தியா அம்மு நிக்கிறாங்க. ஆமா, வாழ்த்துக்கள், பாராட்டுகள் தியா அம்மு, ரொம்ப நன்றி. உங்களோட பாட்டுகள் வந்து இன்னைக்கு பேசப்படுறது காரணம் உங்களுடைய அந்த துணிவு, அதை விட அஞ்சாத நெஞ்ச துணிவு, எதையும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் எண்ணம், அப்படி இருந்துருங்க. அது மிக முக்கியமானது. இது வந்து உங்கள் மீதான பார்வைகளை ஒரு பக்கம் திருப்பி இருக்குது. உங்களை மட்டுமில்ல, அருமையாக்கள், உங்கள சிவதாக்கள், இப்போ பிரியாக்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்க என்ன எழுத போறாங்க அப்படின்னு, அதுல கவுத்து கொட்ட போறாங்களா அல்லது எடுத்து பறக்க போறாங்கன்னு அவங்கள பாட்டுத்தான் முடிவு பண்ணும். ஸோ எப்படி வந்தாலும் அதை நான் குவாலிட்டியை கொடுக்க ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் என் அக்கான வரி என்ன மாதிரி வருதுன்னு தெரியல. சமூகம் வருதா அல்லது சமூக பார்வை வருதா அல்லது காதல் எப்படி தெரியல எனக்கு. வந்தா தான் தெரியும். எப்படி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்தா அதை டீம் வந்து அதை தரமா கொடுக்கறதுக்கு முயற்சிப்பாங்க. 70% முயற்சி எடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ரைட். ஆனால் அந்த பாட்டு வரணும்னு நான் நம்புறேன். ஸோ அதனால இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு இதுல ஆதவன ஆணன் ஆணுமான் தியாகி உறுப்பினர் நாங்கள் ஆண்கள். நாங்கள் என்ன அந்த ஆண்களுக்கு எல்லாம் என்ன மகிழ்ச்சி என்றால், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் தங்களாலும் எழுத முடியும் என்று குறுகிய நாட்களுக்குள் அவர்கள் அதை
தங்களை செப்பனிட்டு கொண்டு வர்றதும். ரெண்டாவது வந்து கருத்துல போய் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பெண்களை ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த போட்டியில நீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க, இவங்க அவங்க போறா அவங்க இவனை போறாட்டு, அது வந்து ஒரு வித்தியாசமான உறவின் தன்மை அதை காட்டுது. அப்படித்தான் இருக்கவும். என்ன கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், போட்டி இருக்கலாம், ஆனால் அதை விட்டு கொடுக்க கூடாது. அங்க பாத்தீங்கன்னா போய் பாருங்க, எல்லா பெண்களும் ஒண்ணுக்கு பின்னாலே ஓடி இவங்க பாராட்டுறதா என்னடா நடக்குது சந்தைக்கு யாவனங்க போய் அப்படி நான் அப்படி யோசிச்சு போட்டு கருத்தை போய் பார்த்தா அவங்க அந்த அந்நியோன்யம் அந்த ஊடல் என்பது இது மிக மிக மிக்கவே சூப்பரா இருக்கு. அதனால வந்து நாங்கள் அதை எப்படி நம்ம பாராட்டுற மாதிரி பாராட்டி இருடி வாரன் என்னோட வாரன் என்று சொல்ற மாதிரி நல்லா இருக்குது. அது நல்ல விதமான ஒரு போட்டி. ஆனா அந்த போட்டி சூப்பரா போய் அது பெரிய அளவில் அவைக்கு தெரியுமோ தெரியாது அந்த போட்டி. ஆனா எனக்கு தெரியுது அந்த போட்டி எப்படி போய் கொண்டிருக்கு. அவ்வளவு முன்னேற்றம் அந்த வரிகள்ல அவன் பாடல்கள்ல வந்த முன்னேற்றம். ஆனா பாய்ஸ் இண்டியா விட கேர்ள்ஸ் இண்டியா வந்த பாட்டுகள் வந்து உண்மையில எல்லாமே தரமானவேன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். அதுல அந்த இதுவும் இல்லை. அது ஆரம்பத்தை 10 பேரும் அந்த மாதிரி தான் போட்டுருக்காங்க. அது இன்னும் வளர்ந்து கொண்டு வரைகளை பார்க்க ஹாப்பியா இருக்கு. அதனால நான் அவைக்கு அதை இன்னும் அவை செய்யணும்ன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். அற்புதமான பாட்டுகள், மிக்க வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஓய் 7-17 ரொம்ப நன்றி. நான் 7-17 கொஞ்சம் வேலடக்க நகல் முடிச்சு விடுறேன், படிச்சு கொள்ளுங்க. ஸோ அதனால விரைவில் ரேடியோக்கு நாங்கள் வருவோம். கொஞ்சம் பொறுங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ அதனால 7:30 இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடறேன். என்றால் பாட்டு கொஞ்சம் இருக்குது, நாளைக்கு அதை கொஞ்சம் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதோட வேற இந்த பாட்டும் வந்துருக்குது. ஸோ பிரியாக்கா உங்களை எடுத்துன்னா முடிஞ்ச அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நான் அனுப்பி விட்டுங்க, நான் எடுத்து உங்களுக்கு போட்டுரும். முடிஞ்ச நாளைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஸோ அதனால பாட்டு அப்போ வேறையாக்கள் அனுப்பி விட்டுருங்க. ஏன்னா நாங்கள் நைட்டுக்கு லண்டன் டைம் 1 மணிக்கு முன்னே அதை முடிச்சுட்டு நாங்கள் போயிடும். ஸோ அதனால நாளைக்கு சீமான் அந்த பாட்டு கொஞ்சம் இருக்கு, அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இல்லை அண்ணன் கோச்சுக்குவார். ஸோ அதனால கொஞ்சம் கருத்தில் நான் பார்க்க வேண்டியிருக்குது. சில வேளை நாளைக்கு சீமான் அண்ணன் 5:30 மணி பிரித்தானிய டைம், அந்த 5:30 மணிக்கு லண்டன் டைம் 5:30 மணிக்கு பின்னேரம், இலங்கை டைம் 10-10:30 இருக்கும். அதுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முடிஞ்சவரைக்கும் நான் கூட்டிட்டு வர பார்ப்பேன். நாளைக்கு அண்ணனுடைய பாட்டை மட்டும் ரிலீஸ் பண்றோம். அண்ணன் வந்தாருன்னு சொன்னால் மகிழ்ச்சி, இல்லைன்னு சொன்னால் அண்ணன் ஒரு வாழ்த்து செய்தியாவது எடுப்பாரு. அண்ணன் ஏதாவது கொடுத்துறேன்னு நான் எடுக்க பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா சொல்றேன் அண்ணன். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அண்ணன் நாளைக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். வந்த என்ன சொன்னால் அது மிக சிறப்பாக இருக்கும். அண்ணன் வந்தாருன்னா ஒரு மணி நம்மளுடைய பேசுவார். சும்மா ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். சொன்னால பார்க்கலாம். அண்ணன் வந்தாருனால் மகிழ்ச்சி. அன்றைக்கும் வந்திருந்தாரு, நான் நிகழ்ச்சிக்கு வந்துட்டேன். ஸோ அதனால தொழில்நுட்பத்தில் அண்ணன் உடனே எடுக்க நான் போயிட்டு எல்லாம் நேரம் எல்லாமே விட்டுருக்கலாம், வாட்ஸ்அப்புக்குள்ள எல்லாம் விட்டுருக்கலாம், அல்லது மற்ற இதுக்குள்ள விட்டுருக்கலாம். ஸோ அதனால அது தொழில்நுட்பத்தில் பிரச்சனையாக போயிட்டு இப்போ நாளைக்கு நான் அதை சரி பண்ணி நிவர்த்தி செய்துட்டு விட்டோம்னா அண்ணன் வந்தேன் டாக்கண்ணா கொஞ்ச நேரம் தான் பேச விடலாம். அண்ணன் பேசினேன்னு சொன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அண்ணன் வந்தேன்டா நம்பிக்கை தந்துருவாரு. உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். நான் சும்மா சொல்றான்னு இருக்கக்கூடாது. அண்ணன் பேசுகிற பொழுது எப்படி உங்களை கதைப்பாரு, எப்படி அண்ணன் உங்களை ஊக்கப்படுத்துவாருன்னு நீங்க பாப்புங்க. இந்த பாக்குற இல்லாட்டி நீங்க சந்தேகம் அண்ணன் சொல்லி நான் பாக்குறேன்டா நல்லா இருக்கடான்னு சொல்லிக்கிறாரு. அண்ணன் பாக்குறேன்னு சொன்னா சும்மா இல்லை, அண்ணன் பார்த்துட்டா பக்கத்துல தம்பி மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க இருந்து. அதை நீங்க வழியா கவனிச்சுக்கொள்ளுங்க. அண்ணன் கார்ல போய் கொஞ்சம் பாரு நல்லா இருக்கடா பாட்டு பாரு யாராவது அண்ணன் எல்லாருக்கும் காண்பிப்பாரு. அப்ப அவங்க பார்க்க அந்த தம்பி தளபதிமார் வந்து அவங்கள போய்க்கு அப்படி சுத்தி போயிடும். அது ஒரு வேளை அந்த பாட்டு அப்படி போய்க்கல பட்டு தைச்சு எங்கெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால சீமான் அன்னைக்கு பாட்டு வந்து நான் தொடராக நான் கொஞ்ச நாளைக்கு போடுவேன். ஏன்னா தேர்தல் பெறுது, அண்ணனை பயப்படுச்சும் அதுக்கு விசேடமாக வந்து அவரோட எதிர்ப்புல அந்த பக்கங்கள்ல நாங்கள் இதெல்லாம் கொண்டு அடிப்போம். எதுக்கு நான் அப்படி போறேன் சொன்னா எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட்டை கொடுத்துட்டு நான் ரோட்ல தான் நிக்கிறேன். அண்ணன் இந்த இதுல பாட்டுறால வாழ்த்து கூட அண்ணனுக்கு குரல் வழியில போட்டிருந்தாரு. அப்ப எங்களை எவர் மதிக்கிறாரோ, எங்களோட எவரில் ஒன்று அடிச்ச பக்கம் அவ்வளோ நாங்கள் போக முடியும். நான் வெளிப்படையா சொல்றேன் இல்லையா? அப்போ நாங்கள் போன் அடித்தா நாங்கள் நேரமில்லை, பிஸி. வெள்ளவடி கலருக்கு வெள்ளவடி கலருக்கு சும்மா ஆதரவு கொடுக்கறத விட விட்டு தூக்கெறிஞ்சு ஓட்டு நம்ம வாழல என்னத்தை காண்டிக்க பரவாயில்ல, என்னத்தை பண்ணி கிழிச்சல ஒன்றும் இல்லை தானே. நம்ம அண்ணன் பின்னால போய் விட்டுரும். அண்ணன் இவ்வளோத்த கதைக்கிறதில்ல, அதுக்காக போய் சும்மா நின்று விட்டுரும். இவங்களை சாய்ச்சி போகிற உங்களுக்கு வரப்போகிறத ஒன்றும் இல்லை. நேரம் தான் ஆகிக்கிறது. நான் பாட்டை எழுதி படிச்சுட்டு நாங்கள் போய்கிட்டே இருப்போம். இவங்களெல்லாம் வந்து வெத்து வட்டிகள். அதனால வந்து இவங்களை விட்டுருவோம், இவங்களை தூக்கி போட்டுட்டு அவங்கள போயிடுவோம் நாங்கள். ஸோ அதனால வந்து அண்ணன் சீமானுக்கே நாங்கள் நீ பரப்புரை நடக்கும் வரும் நாட்களில் வரைக்கும் அது வேற பக்கத்தில் நாங்கள் வந்து அதை எடுத்து செல்வோம். இந்த தரத்தில் அண்ணன் சீமானை பற்றி தான் நாங்கள் பேசுவோம். சீமான நேயம் இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் தான் ஒப்பிட்டு தான் நீ பேசுறது. முடிஞ்சா வந்து பாருங்க. சும்மா அந்த வீணா போன காய்ச்சி கொண்டு நிற்கிறேன். நான் திருப்புறம் பாரு, நான் சொன்னா தானே நீங்களோட வராது என்று. நான் ஏம்பாலாம் போய் கொண்டு வந்தேன். நீ விட்டியா என்ன உடைக்கிறத புடுங்குறத நொட்டித்தான் நீ பாரு, நீ செஞ்சுதான் நீ பாருன்னா, நீ பாருன்னா எப்படி கொண்டு வரணும் நீ பாரு. நீ எதிர்பார்க்காத ஆகல நான் கொண்டு வரணும் இல்லை எடுப்பார். நீ இருந்து பார் வருங்காலங்கள்ல எனக்கு அந்த பாட்டல் கொஞ்சம் ஒதுங்கட்டோன்னு பார்த்து கட்டிக்கணும் போடுறேன். நான் கொண்டு வரணும் இல்லை எடுப்பாரு. அடுத்த திருப்பி கொண்டு அங்கே இந்தியா கொண்டு தள்ளி விடுறோம் பாரு.
நீங்க கொண்டு வந்து பாரு, எப்படிலாம் போட்டு திசை திருப்பி கொண்டு போறேன்னு இருந்து பாரு. சும்மா அந்த அனுராண்ட கும்பலுக்கு செம்ப பண்ணி போட்டு பாடா வாய பண்ணி போட்டு கன்னி வடியில அனுப்புறது, கொஞ்சம் நேர்ந்து விட்டுல கொஞ்சம் அனுப்புறது, இப்படி கதை முதலாம் நீ என்ன கோவப்படுத்த முடியாது. நான் கண்ண நன்றி வணக்கம் முடிஞ்சுதா அண்ணன் நன்மையாக காயத்தை வருத்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடந்து போயிடுவோம். ஸோ அதனால வந்து நாங்கள் இதைத்தான் செய்ய போறோம். ஆக இந்த பாட்டை போட்டுக்கிறோம். அற்புதமான பாடல்கள். அந்த பாடல் நான் திருப்பியும் இருக்கா எத்தனை பாட்டு இருக்கு நேரம், ஆமா அதுக்கு கணக்கு போடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த பாட்டை போட்டுட்டு நாங்கள் முடிச்சிருவோம். மிக்க நன்றி. யாரு நம்மளோட தியா முக்கு அவங்கள அந்த கருத்தான பாடல் அடிக்கிறாங்க, அவங்களோட பாட்டை முதல்ல அதை போட்டுட்டு அப்புறம் போயிடுறேன். வாங்க. பாரதி கண்ட புதுமை பெண்கள் எங்கே, எங்க புதுமை பெண்கள் எங்கே? பாரதி இருந்தால் ரத்த கண்ணீரோடும், சமூக வலைதளத்தில் பெண்கள் அட்டகாசம், தங்க முடியல கூத்து சகிக்க முடியல குடும்ப குத்து விளக்க, கும்பிட்ட பெண்ணினம் எங்கே கையெடுத்து, கும்பிட்ட பெண்ணினம் எங்கே? இது நாகரீக வளர்ச்சியா இல்ல சமூக சீரழிவு என்று சொல்லவா? மார்பை மறைக்காம சேலை கட்டி வீடியோ போடுற, கணவன் ரசிக்கும் உடலை ஊருக்கு காட்டுற, பெண்ணே நீ கவர்ச்சி பொருளா? இது நம் பண்பாடா? இது நம் பண்பாடா? அடியே இது நம் பண்பாடா? குறுப்பில பாட்டுக்கு குத்தாட்டம் போடுற, இது சரியா தள்ளர் பண்பாடா? சொல்லடி இது தள்ளர் பண்பாடா? பண்பாடா? பொது தளத்தில பாசே கதைகள் பிறானோடு பேசுற, வாய்க்கூசை இல்லையா அடியே பெண்ணே? வாய்க்கூசலையா? சுயமரியாதை சுய கிளறவம் இல்லையா? அடி பெண்ணே உனக்கு இல்லையா? பிள்ளைக்கு பெற்றோருக்கும் அவமானத்தை தேடுற, உன்னை சமூகம் மதிக்குமா? பெண்ணே இது நம் கலாசாரமா? பாரதி கண்ட புதுமை பெண்கள் எங்கே, எங்கே புதுமை பெண்கள் எங்கே? பாரதி இருந்தால் ரத்த கண்ணீரோடும், இது நாகரீக வளர்ச்சியா இல்ல சமூக சீரழிவு என்று சொல்லாமா? வெளிநாட்டு ஆணிடம் வறுமை என்று பொய் சொல்லி பணத்தை பறிக்கிற, வெளிநாட்டு ஆசையில குமரியும் கிழவனை திருமணம் செய்யுறா, வெளிநாடு வந்ததும் வேறு ஆணோடு ஓடுறா, வேறு ஆணோடு ஓடுறா, வேறு ஆணோடு ஓடுறா, கணவனை உதறி பிறந்த குழந்தைய விட்டு வேற ஆணுடன் ஓடுறா, எதுவும் அறியா பிள்ளைய நடு தெருவில விடுறா, உன் ரத்தத்தில் வந்த குழந்தையடி இது பாவம் இல்லையா பெண்ணே? தலைவரம் தந்த கணவனை பொது தளத்தில் அவதூறு பேசுறா, இது கலாசாரமா நம் பண்பாடா? உன் கணவனோடு வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா பெண்ணே? நீ சொல்லடி உன்னை சமூகம் மதிக்குமா? காதல் முறிந்ததும் பழி வாங்கும் நோக்கில அவதூறு பரப்புறா, உனக்கு வெட்கம் இல்லையா? தன்மானம் இருக்குதா?
நீ சொல்லடி பெண்ணே, சமூக வலைத்தளம் பொழுதுபோக்கு சாதனமே, அது வாழ்க்கை அல்ல பிழையாக பயன்படுத்தாதே. இனி எனினும் சாதனை பெண்ணாக மாறு, மாறு புதுமை படை புரட்சி செய். பாரதி கண்ட புதுமை பெண்கள் எங்கே, எங்கே புதுமை பெண்கள் எங்கே? பாரதி இருந்தால் ரத்த கண்ணீரோடும், சமூக வலைத்தளத்தில் பெண் அட்டகாசம், குடும்ப குத்து விளக்காக கையெடுத்து கும்பிட்ட பெண்ணினம் எங்கே? இது நாகரீக வளர்ச்சியா இல்ல சமூக சீரழிவு என்று சொல்லவா? சமூக சீரழிவு என்று சொல்லவா? அந்த பாடல் தியாக அமர்கள் எழுதியிருந்தார். நினைக்கிறேன் 5வது பாட்டு எங்களுடைய இசைக்கில் வந்த 4வது 5வது பாட்டு நினைக்கிறேன், 5வது பாட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால் 5வது பாட்டுனா ஒரு பாட்டு அவங்களுக்கு ஃப்ரீ இருக்குது. ஸோ அதனால் அதை அனுப்பிடுங்க. தியா கேட்டுனீங்கன்னா அதை அனுப்பி விட்ருங்க. நாளைக்கு போட்டிங்கன்னா நாளைக்கு போட்டுடலாம். ஸோ அதனால் இன்னைக்கு இரவு கூட நாளைக்கு போட நான் அன்றைக்கு போட்டுடலாம். ஸோ அதனால் வந்து 5 பாட்டு எங்களுடைய இசைக்கில் வந்து 5வது பாட்டுன்னு நினைக்கிறேன் அவங்க. அதனால் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், ரொம்ப அற்புதமானது. அதே போன்று அண்ணன் வாணன் வணக்கம் வந்துருவீங்க. வாணன் பாட்டு நாளைக்கு வருது, சொல்லல நாளைக்கு இருக்கு. அண்ணனுக்கு நாளைக்கு இருக்குது குடும்பி. தியாகி யாரு தியாகி இதை கேட்டுருங்க. ஐயா மாட்டிட்டாரு நாளைக்கு. எனக்கு நான் யாரும் தேடி பார்த்தேன், எனக்கு புடிவிட மாட்டேங்குது. வணக்கம் வணக்கம் வாங்க. வணக்கம் அண்ணா. இந்த கை விரல் கொஞ்சம் பெரிய விரல். நான் லைக் அடிக்காத எங்கேயோ போயிட்டு திருப்பி நான் மேல வந்துட்டேன். என்ன அது ஒரு வாங்க பிரச்சனை இல்லை. ஸோ அதனால வாழ்த்துக்கள் அண்ணாக்கள். நாளைக்கு வாழ்நாளா பாட்டு எங்கடைய இசைக்கல முதலாவது பாட்டு வருது. அண்ணனை போட்டுட்டாரு. நாங்கள் எல்லாம் பணியெல்லாம் முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு இந்த வீடியோ அந்த போட்டோ போட்டு ஆட் பண்ற மாதிரி மிச்சம் தான் போட்டு நாளைக்கு போட்டுருவோம். அண்ணா சும்மா அண்ணா அதை பெருசா எடுக்காதீங்க ஆனா இது சின்ன பிரச்சனை இல்ல, இது பெரிய பெரிய பிரச்சனை எனக்கு. இது ஜோவனாவும் இல்லைங்க, இது போர் ஒரு கேஸ் உண்டு. அது நாளைக்கு நீங்க பாப்பீங்க. எனக்கு நாங்கள் எல்லாம் ஒரு ஆள் ஒரு கடத்துக்கு வந்தோம்னா ரஜினி படம் வந்தா இப்படித்தான் மறுமணி எதிர்பார்த்து இந்த கிறுக்கினாலும் அது ஓடும், செதுக்கினாலும் ஓடும். ஏண்டா வாடன பாட்டு கேட்டுட்டோம். சோ பாப்போம், கிறுக்கினாலும் அது ஓடும். இல்ல என்னன்னா இப்போ கொஸ்பில்ல போயிருந்தா நமக்கு ஒரு காதலியான தெரியும், யாருன்னா ஜோகனாட்டம். ஆனா இன்னைக்கு நான் பார்த்தோம்னா இது தியாகி எவ்வளோ மோசமா இருக்குமோ, இது காதல் 2 இருக்குமோ அப்படின்னு. அது இல்ல பிரச்சனை. நீங்க எழுதின கவிதையில எங்களுக்கு எத்தனை ஞாபகம் இருக்கு, பேர் ஞாபகம் இருக்கு. ஏன்னா நாங்க எழுதின உங்களுக்கு, ஆனா வாடகை எழுதினதுல அந்த பேர் மட்டும் எப்படி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. அப்படியே பச்சை குத்தியாச்சு. அது அவருக்கு பதியலாம், ஆனா வந்தவன் போனவனுக்கு எல்லாம் பேர் பதிஞ்சு போச்சு. ஆமா, என்ன வருத்தக்காரராக்கி போட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. நல்லா இருக்காது. இப்ப எனக்கு அது தியாகி சாயந்தா குழந்தை, இன்னைக்கு சோபா குழந்தை, சோபா அக்கா அண்ணன் சொல்லிட்டு வந்து. அப்ப நாளைக்கு தான் தெரியும் இது யார் அப்படின்னு சொல்லி. ஒரு உலை உரியவர்கள் நாளை வந்து அன்னைக்கு நாளைக்கு மாட்டிடுவார். சோ நாளைக்கு அந்த சம்பவம் மாறுன்னு தெரியும் எனக்கு. நான் கூட ஜோஜ பார்த்து யாரா இருக்கும், இவங்களா இருக்குமோ, வாய்ப்பு இல்லையே, இவங்களா இருக்குமோ, எனக்குள்ள ஒரு தேடலாம். அப்படி எதுவுமே இல்லடா, அப்படி இருக்கு. எங்கேயோ ஏதோ சமாச்சாரம் இருக்குன்னு மட்டும் புரியுது. ஏன்னா பாட்டு அது அப்படி ஒரு உருக்கமுங்க, அப்படியே ஒரு ஐயோ அப்படின்னு சொல்றது. அதுக்கு அது அப்படி இருக்கு பாட்டு, நல்லா இருக்கு. நான் கூட பேரை போடல, அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு நான் ஒரு பிள்ளை இந்த பேரையும் கூட இல்ல. ஆனா இது ஒரு படி மேல இல்ல. நீங்க பறந்தனன்ற அந்த குறியீடு இருக்கு உங்களுக்கு, பறந்தனண்டு இவருக்கும் ஒரு குறியீடு இருக்கு. அது ஒன்ன சொல்லியிருக்காரு. நாளைக்கு அதை பாத்தீங்கன்னா தெரியும். அது உண்மையில ஒரு எதிர்பார்ப்பு நல்ல ஒரு பாட்டா சூப்பரா வந்திருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இது நான் சொல்லக்கூடாது, நல்லா வந்துக்கிட்டு நான் சொல்லக்கூடாது, நீங்களாம் சொல்லணும். எனக்கு பிடிச்சிருக்கு. அற்புதமான வரிகள் அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கு. கொஞ்சம் அது ஸ்பீட் பாட்டு வராது. அண்ணன் போட்டது அதை நாங்கள் லோவுக்கு கொண்டு போக முடியாது, மிடிலுக்கும் வச்சிருக்க முடியாது. இது அதை கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் அதாவது நம்மளோட ஆதவண்ணைக்கு போட்ட அந்த சிங்கள பாட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் இது வரும். கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு.
ஸோ அதனால வந்து அதுக்கு தான் அது கணக்கா நிக்குது, மற்றதுக்கு வந்து அது செட் ஆகல. ஸோ அதனால அது பெரிய பாட்டும் இல்லை, நான் சும்மா சின்ன அது சும்மா கிரிக்கெல்லாம் நாளுக்கு அவ்வளவு அது ஒன்று இல்ல அது வந்திருக்கு பரவாயில்ல. அதை விட தான் பிடிச்சிருக்கு இல்லையா, என்னத்தான் எதுக்கு அவசரப்படுறீங்க, பொறுங்க ஐயா பொறுங்க, நாளைக்கு கொஞ்சம் பொறுங்க. இப்ப என்ன நேரம் ஒரு 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 10 மணிக்கு அவ்வளோ அது நாளைக்கு வந்துடும், 5 மணிக்கு வந்துடுவேன். முதலாவது பாட்டை நான் உங்களை போட்டு விட்டுறேன். ஸோ நல்ல ஒரு பாட்டா அது அங்கே இருக்குது. எனக்கு என்ன அப்படின்னா வந்து, அதாவது இதுல ஆத உடனே தான் எனக்கு நினைவுக்கு வருது என்ன சொல்றாரு, நான் அங்க போய்கள் உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கு வனிமந்தன், இங்க இருக்கே இல்ல எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, நாங்க திறந்து மனம் திறந்து சுதந்திரமா. அத மாதிரி தான் இன்றைக்கு அண்ணன் என்ன பாடல வந்து அண்ணன் பார்க்கும்போது அது சரியா வருமா, இது ஒட்டுவாங்க பயம் இருக்கு, இங்க அந்த பிரச்சனையே ஒன்றும் நோ ப்ராப்ளம், போட்டாலும் வந்துடும் அங்க நோ ப்ராப்ளம், அது வந்துடும். அது நல்லா இருக்கு. அது அந்த பாட்டு வந்து அந்த அதாவது இந்த மனம் திறந்து அதை எழுதக்கூடிய அந்த ஆற்றல் அந்த சுதந்திரம் இதுல இருக்கிறபடியா அது எனக்கு தான் இருக்க வேண்டிய சமுதாயத்துல நான் பார்த்த விஷயமா இருக்கலாம் தானே. அது சமுதாயத்துல அது நீங்க சொல்லக்கூடாது, அதை கேட்கிற நான் தீர்மானிக்கணும், எங்களுக்கு அது நம்ம தான் தீர்மானிக்கணும். எல்லாத்தையும் நாங்கள் கருத்தாடல் செய்வோம், எழுதி போட்டு கருத்தாடல். இது வந்து இப்போ காதல் இளவரசன் முதலாவது வந்து நம்மட மயூரன் ஜெயசுதாஸ் அவர் கடற்கல்ல இருக்கிறாரு, இரண்டாவது வந்து தியாகி, இப்ப நம்பர் 3க்கு ஒருவர் வந்திருக்காரு, அது வயசானவர். இப்ப எனக்கு என்ன வயசுடா, அவங்களாவது கொஞ்சம் யங்கு பாட்டி ஐயா, இவர் கொஞ்சம் உயர்ந்தவர், இவருக்கு அப்படின்னா இது அப்படின்னா அப்பதான் விளக்குது. டிக்டாக் வந்து எவ்வளவு பேர்த்த வாழ்க்கையில ஒளியேற்றி வச்சிருக்க பாத்தீங்களா, அப்படியே வச்சிருக்கு அப்படின்றது நாளைக்கு புரியும். ஜெயசுதாசன் மயூரன் இப்ப ஆரம்பிச்சுட்டாரு. ஆமா நாளைக்கு ஆனா வந்துருங்க, நாளைக்கு வந்தோன்னா ஒரு 10,000 ரோசை அடிச்சு விட்டுருக்கேன், அற்புதம்னா பாட்டு. ஆனா எனக்கு அந்த கேள்விக்கு பதில கண்டுபிடிச்சு தந்துருங்க, அது யார் அப்படின்றது எனக்கு தேவை. நான் இப்ப சொல்லிட்டேன், நான் குழப்பின வரைக்கும் எனக்கு சிக்க மாட்டேன் அப்படின்னா கொரோனா பூவனா ஒரு கேள்விக்குறி மாதிரி அப்படி இருந்துட்டு போட்டும். பட் அது நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. பட் ஆனா அந்த எங்களுக்கு ஒரு அந்த ஐடென்டிஃபை படுத்தி விட்டீங்கன்னா, ரகசியமாக போட்டு விட்டீங்கன்னா நம்ம தப்பிக்கலாம், நம்ம பக்கத்துல இருக்குமா அப்படின்னு யோசனை எனக்கு இல்லை. இல்ல நான் எல்லா இடத்துலயும் மேஞ்சதுல பார்த்ததுதான், என்னுடைய சொந்த அனுபவம் இல்லைன்னா. அப்படியா? அண்ணன் சொல்வதெல்லாம் உண்மை இல்லை. சோ அற்புதமா இருக்கு பாட்டு, நாளைக்கு பாப்போம். அது வந்து உங்களுக்கு விளங்கிருக்கும் அவர் என்னத்தை வச்சு மையம் கருப்பூர்ல மையம் வச்சு வலிக்கிறோம், உங்களுக்கு விளங்கிருக்கும். அப்போ உங்களுக்கு விளங்கிட்டு ஒரு பொண்ணை வச்சு வலிக்கிறான்னு தெரியும். அப்போ யார் அந்த பொண்ணை இப்ப தேட வலிக்கிட்டு இருப்பீங்க, நாளைக்கு அந்த பாட்டை கேட்டீங்கன்னா மிச்சம் விளங்கும். ஸோ சாரி நல்லா இருக்கு அந்த பாட்டு, உண்மை நல்லா இருக்கு. ஆனா அதுல அது கேள்விக்குறிதான் இப்போ எனக்கு கிருட்டம் நிரப்ப முடியாம இருக்கு. நாளைக்கு அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஒரு 10 ரோஸ் அடிச்சு விடுவோம், கணக்கடமான 10 ரோஸ் அடிச்சு விடுவோம் உங்களுக்கு. அது நல்லா இருக்கு, பாட்டு உண்மை நல்லா இருக்கு, வரிகள் அற்புதமா இருக்கு. எனக்கு போன முறை பாட்டுல வந்து வாழன வந்து கொஞ்சம் கடினமான வரியை கையாண்டுற அப்படின்னு இருந்துச்சு. இதுல வந்து நான் சும்மா அப்படி தூக்கி போட்டு போயிருக்காரு, இதமா போட்டு. ஆமா ஒரு கடினம் ஒன்றும் இல்ல, இதமா தூக்கி போட்டு போயிருக்காரு. அதாவது இப்போ எனக்கு இதுல இருந்து நான் என்ன உணர்ந்து கொண்டேன் அப்படி என்றால், அதாவது ஒரு ஆட்களோட பாட்டை இன்னொரு கேட்கின்ற பொழுது அது உன்னிப்பா கேட்கல, அதுல அவங்க மாற்றம் வருது அப்படின்றது. நீங்க நாளைக்கு அந்த வாழன பாட்டு வரைக்க பாருங்க, முதலாவது பாட்டு அண்ணன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் பாருங்க, சும்மா தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்காரு, அப்படி போட்டு போய்கிட்டே இருக்காரு, நெல் வச்சுட்டு போனா அப்படி போட்டுக்கிட்டே இருக்காரு. அதை வந்து இலகுவா கையாளுறாரு. அப்ப அதை எப்படி அதை கட் பண்றாங்க இதை, அப்போ இது சும்மா அது வராது, அது கடினமான வரியில நான் கூட அப்படித்தான் கடினமான வரி இப்போ எல்லாம் வந்து அது சும்மா பக்கம் வருது, அது எப்படி உங்களுக்கு வருதுன்றத, அது அந்த பாட்டை இன்னொருடைய பாட்டை கூர்ந்து கவனிக்கிற ஊடாக வருதா அல்லது தேடல் ஊடாக வருதா அப்படின்னா நாளைக்கு நீங்க பாப்பீங்க. நீங்க பாருங்க, இலவா இருக்கு, சும்மா சிம்பிளா தூக்கி போட்டு போயிருக்காரு. அதுல என்ன விட்டுரும், எனக்கு நெஞ்சு வலிக்குது. தேச பாடல் என்று வேற இல்ல, எனக்கு அந்த கவலை என்னன்னு சொன்னா, அந்த தேச பாடல் முழுக்க ஒரு வானிலை ஒலிக்கணுங்கிற அந்த வனநாண்ட அந்த பாட்டு நான் அதை கேட்காத நாள் கிடையாது. அதே மாதிரி எந்த பாட்டையும் கேசவன் அது தேசம்டா பாசம் தானே. அது பிறகு கேசவன் அந்த இருந்தால் தலைவர் அப்படியே பிறகு இளமுறை பாட்டு எங்களோட கேரச்சினி தேச பாட்டு புளியங்குளம் கேட்டாங்க. புளியங்குளம் வந்து எனக்கு கேட்டாரு, ஆனால் அனுப்பிட்டாரு, எனக்கு சொல்லிட்டா பாட்டு 2 மிச்ச பாட்டை அனுப்பி வச்சுக்க சொல்லிட்டாரு, நான் மெசேஜ் பண்ணிட்டாரு, நான் தான் கொடுக்கல. முதலாவது பாட்டுல வந்து கொஞ்சம் பாட்டு கொடுத்துட்டு 15 பாட்டோ தெரியல 2. அதுக்கப்புறம் மிச்ச பாட்டே இந்த பாட்டு 2 பனிமந்தனம் சொல்லி அவங்க புளியங்குளம்ல ஏத்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து மிச்ச பாட்டு நான் கொடுத்துருவேன், அன்னைக்கு பேரெல்லாம் போட்டு கொடுத்துருவேன். கொடுத்தாங்கன்னா பாட்டு 2 ஏற்றி விட்டுருவாங்க. அப்போ அவங்க புளியங்குளம்ல வந்து சொற்ப நாட்கள்ல அந்த பாடலாம் நீங்க போய் தளத்துல போய் பார்க்கலாம், ஆன்லைன்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு அங்க இருக்கும். அதே மாதிரி இப்ப இந்த பாடல் வந்து இன்னும் ஒரு வானொலியில நாங்கள்
அதை கொண்டு வரதுக்கு நான் முயற்சிக்கிறேன். என்னோட கதைச்சு போட்டு நான் சொல்றேன் என்ன மாதிரி வந்து சொன்ன ஓமன் சொல்லிட்டு சொன்னா அவன் கண்டிப்பா போட்டுருவாரு. அவரு ஓமன் சொன்னா வார்த்தை தட்ட மாட்டாரு, மாறக்கூடிய ஆள் இல்லை. அவர் சொன்னா செஞ்சு முடிச்சிருவாரு. அதுல வந்து மறுத்துட்டாருன்னா மறுத்துடுவாரு, ஆமான்னு சொல்லிட்டான்னு சொன்னா அதை செஞ்சு முடிச்சிருவாரு. சொன்னா அதுக்கு பேசி கதை கொண்டு பண்ண கூட அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா மற்ற இன்னொரு 4 வானொலிக்கு நாங்கள் பேசிடுவோம், கேட்டுட்டு கொடுத்தா அவங்க போட்டுருவாங்க. அதாவது நான் என்ன பார்க்கணும்னா, ஐரோப்பாவில் வந்து இந்த சன்லைட்லயோ அல்லது இந்த கார்ல போறது இதை கேட்கறதுலையோ அல்லது ஏதோ ஒன்றுல இந்த பாட்டை போட்டிங்கன்னா அவங்க இந்த எங்கள் நம்ம ஒரு பாடல் சொல்லிட்டு போட்டு விட்டுருவாங்க. அப்படி போட்டுட்டா அது அந்த டைமுக்கு போய் கேட்கறாங்க. அந்த அவங்களோட வெப்சைட் வழியாக வந்து அதை அப்லோட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக தான் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் கலை பண்ண பார்க்கலாம். ஸோ அதனால அடுத்த கட்டத்தை நான் கொண்டு வரதுக்கு நான் முயற்சிக்கிறேன். அப்படி யாரும் மறுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம போட்டு தாக்கிட்டு போயிடுவோம். ஸோ இதான் இது இன்னொரு 2 மாவீரர் தின பாட்டு மைந்தன் அந்த கொஞ்சம் ஏர்லியா ரெடி பண்ணி அங்க போயிடணும். பாடலா வந்து நம்ம பையங்களோட கையில அங்க கிடைக்கத்தக்கனே நாங்க செய்யணும். அந்த நாளுக்கு முதல் அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு முதல். எனக்கு 21ஆம் தேதி வந்து இப்ப புதுசா வர பாட்ட சொல்றீங்களா இல்ல முதல்ல வந்த பாட்ட சொல்றீங்களா? இல்ல, மாவீரர் தினத்துக்கு நாங்கள் கிரியேட் பண்ற அந்த பாட்டு, முதல் வந்த பாட்டு எல்லாமே ரெடி பண்ணி அந்த நேரம் அப்படியே ஒரு பல்கா அங்க பையங்களோட கையில கிடைக்கிற மாதிரி ஃபோர்ட் பண்ணி விட்டுருவோம். அப்ப அது கொஞ்சம் ஒலிக்கும். நான் இதாவது இப்போ வந்து இந்த மாவீரர் நாளுக்கு 24 பாடலாசி இருக்கிறீங்க. 24 பாடலாசிக்கு அந்த பாட்டு ஃபுல்லா ஃப்ரீ. அதுக்கு கட்டணம் நீங்க செலுத்த தேவையில்லை. அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டு ஃப்ரீ. அப்போ 24 பேர் இருந்தீங்கன்னா 24 பாட்டு வந்துடும். இதுல எத்தனை பேர் எழுதுறீங்கன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து 14 பேர் வந்தா கூட 14 பாட்டு வந்துடும். அதனால வந்து ஒவ்வொருத்தரும் கருப்பொருளை மாத்தி எழுதுங்க, ஒன்றுக்கு வந்து நின்றாங்க. தெரியுமில்ல, ஒன்றுக்கு தான் வருவாங்கன்னு தெரியும். மாத்தி எழுதி விட்டுருங்க. எனக்கு வந்து 21ஆம் தேதி சொன்னா 15ஆம் தேதிக்குள்ள பாட்டில் கொடுத்து விட்டுருங்க. நான் வந்து படப்படாண்டா அப்படியே எடுத்து போட்டு அப்படியே பிள்ளைங்களுக்கும் அப்படியே பையில போட்டு அவங்கள அனுப்பி விட்டுருவோம். பேரெல்லாம் போட்டு அவங்க போட்டுருவாங்க. அப்படி நாங்கள் அதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். முன்னா ஒரே நாளாக முழு பாட்டையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். பிரச்சனை இல்லை. ஏன்னா மாவீரர் நாளுக்கு வந்து நாங்கள் கட்டணம் நாங்கள் வந்து டீம் டக்காச்சு நாங்கள் போடான்னு சொல்லிட்டாங்க. மாவீரர் நாளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டு. அப்போ 24 பாடம் இருக்கிறீங்க, ஒரு ஆளுக்கும் ஒரு பாட்டு. அதை ஃப்ரீ கட்டணம். அப்போ வடிவாக எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நல்ல வரிகளை போட்டு இப்போ எல்லாம் வெளியே ரெடி பண்ணி வச்சிருங்க. வரைகளை நாங்கள் கேட்கல 15ஆம் தேதிக்கு முன்னே, நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னுக்கு நாங்கள் பாட்டு தந்துருங்க. 15ஆம் தேதி கடைசி. ஏன்னா அவ்வளோ பாட்டு நாங்கள் ஈஸியாக போட்டு எல்லாம் எடுத்து அதை விட ஃபைல் போட்டு நாங்கள் பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கணும். அதோட எங்களோட சைட்டுக்கெல்லாம் போடுவோம். வேலைப்பாடு கூட இருக்கும். அப்போது வேகமாக அதை நாங்கள் செய்யணும். அப்போ மாவீரர் நாளாண்டுக்கு அந்த 21 27 மட்டுக்குமான 40 நாங்கள் அந்த எங்களோட பாட்டுகளை திருப்பி நாங்கள் எங்களோட இதுலேயே அந்த ஃபுல்லாக அப்படியே ரிப்ளை பண்ணோம். அதை விட முதல் வெளியே நம்ம பாட்டு விலங்கோனி சில பையா கொண்டு போட்ட பாட்டுலையும் அப்படி நாங்கள் ரேடியோவில் போடைக்கில் அப்படியே ரிப்பீட் பண்ணி விட்டுருவோம் அது. ஸோ அதனால அதில் வந்து இப்போ இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னால், இந்த இதில் கையாளக்கூடிய வார்த்தைகளை வந்து தவிர்த்து விட்டுருங்க. ஈழம் மட்டும் போட்டிங்கன்னா அது சிக்கல் வந்து தேசம் மட்டும் போட்டுருங்க. இப்போ மேதாவி வந்து போட்டு விட்டுருங்க. அண்ணன் பேர் கூட நாங்கள் கூட ஒரு பாலில் போட்டுன்னு சிக்கல் தெரியல. ஸோ அதனால் வந்து அது தேவை. இப்போ நம்ம போனால் பரவாயில்லை, ஆனால் உங்களோட வந்து போயிடக்கூடாது. அதனால் வந்து அதை தவிர்த்து விட்டுருங்க. அண்ணன் 2 போட்டுருங்க. ஏன்னா சமூக வலைத்தளங்களில் சிக்கலை கொடுத்து விட்டுரும். அப்போ ஊனா போயிடும், பாட்டு காணாம போயிடும். ஸோ அதை செஞ்சுறாங்க நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு போட்டிங்கன்னா போடலாம், பிரச்சனை இல்லை. பட் பாட்டு போய் அதை தூக்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. ஸோ அதனால் வந்து கவனமாக கையாளுங்க. ஈழமாட்டா தேசம் வந்து போட்டுருங்க. அப்போது ஒருத்தருக்கும் ஒரு பாட்டு இலவசம். இப்போவே ரெடி பண்ணிடுங்க. அதுக்கு நீங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு அனுப்பிடாதீங்க. மாவீரர் நாள் 15ஆம் நவம்பர் மாதம் முதல் பகுதியிலேருந்து அனுப்பிக்கிட்டீங்கன்னா நான் 10 பாட்டை பண்ணி போட்டு அப்படியே ஒன்றா ரிலீஸ் பண்ணி விட்டுலாம். அதே மாதிரி நான் அங்கே பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்களும் ஆண்டு ஃபுல்லாக போடுவாங்க. அது இருக்கிறேன். அப்போ எங்களோட பாட்டில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நாங்களும் வந்து தளங்களில் அதை ஒளிபரப்பு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கொண்டு செயல்படுங்க. ஸோ அதனால் அதுக்கு முன்னே நாங்களும் வந்து கொஞ்சம் தேச பாட்டுகளையும் வச்சுருக்கோம். அதையும் ஒன்றா வந்து நான் விட்டுறேன். நான் தேச பாட்டுக்கு நிற்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதில் எழுதிட்டு போயிருங்க. ஏன்னா எல்லாரும் ஒன்றுக்கு வரவனாம் இல்லையா? இப்போ நீங்கள் அப்படியே போய்க்க நான் மஞ்சள் திசை போவேன். அதனால வந்து தேசப்பாட்டு எனக்கு கிடக்கு நான் போகிறேன். அண்ணன் சீமாண்டா பாட்டு கிடக்கு, அது வரைக்கும் போகிறேன். நீங்கள் மரம் அன்னைக்கு எழுதிக்கிட்டா எழுதுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அதனால நாளைக்கு வந்து 5 to 8 பாட்டு வர்றதுக்கு வாய்ப்பு நினைக்கிறேன். தெரியல, பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மாணவன் பாட்டு ஒன்று வருது. மற்றது வேறு யாட்டு நாளைக்கு தெரியாது எனக்கு, பார்க்கலாம் மாட்டேன்னு சொல்லி. ஸோ அப்போ மொத்தமாக வந்து இதில் பாட்டு வரும். எதுக்கு நான் அந்த மற்ற படம்னா இந்த இதில் வந்தவளுக்கு எல்லாருக்கும் நாளைக்கு கேட்டுறீங்களா சிரிப்பீங்க, என்ன இப்படிலாம் அழிக்கிறீங்க, யோசிக்காதீங்க, போகிற வழி இல்லை, பாட்டை போட்டு பேச இருந்தவனே ஆண்டி ஒன்று. ஸோ அதனால் இன்றைக்கு வந்த பாட்டு அற்புதமான பாட்டு. தியாகமும் நன்றி அக்கா பிரியா காடு இரவுக்கு போட்டாங்கன்னா நாளைக்கு அவங்களோட பாட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் இதில் வந்து தங்கச்சி பாட்டா ஏன் பாட்டா ஓகே தியாகி இண்டியா போட்டு விட்டுரும். தியாகி இந்த பாட்டை போட்டுட்டு அப்புறம் வந்து நான் ஏன் பாட்டை போட்டுறேன்.
போட்டு முடிச்சிருவோம். இதுல வந்து என்னன்னா நான் பிறந்த நாளுக்கு கூட நீங்க எழுதலாம் யாரும். அதாவது நான் தங்கச்சிக்கு எழுதிட்டேன், நீங்க அண்ணனுக்கு எழுதலாம், அம்மாக்கு எழுதலாம், அப்பாவுக்கு எழுதலாம். பேரை போட்டுருவாங்க. அம்மா அப்பா பேரை போட்டாங்க, அம்மா அப்பாவுன்னு போட்டுருவோம். அம்மாண்டா அம்மான்னு போட்டுருங்க. ஏன்னா அந்த பாட்டை வந்து இல்லாம கேட்பாங்க. பொதுவில் போட்டு விட்டீங்கன்னா அவங்களுக்கு தங்களோட பிறந்த நாளுக்கெல்லாம் கொண்டு அந்த வீடியோ செய்யறவங்க ஒட்டி விட்டுருவாங்க. யூடியூப் எடுத்து கொடுத்துரும். சில விட அதுல கூட நீங்க ரெண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சொல்லிடலாம். ஸோ அதுல பார்த்து செய்து விட்டுருங்க. வாங்க இந்த பாட்டுக்கு அப்புறம் தியாகி அவருடைய பாட்டு. சேல கட்டி வந்த சோபா உன்னை பார்த்த நாள் முதல கனவில வந்து என் இதயத்தை திருடி போற வயதுக்கு வந்த என்னோட வாலிப காதலை வல வீசி பிடித்து போற. சேல கட்டி வந்த சோபா உன்னை பார்த்த நாள் முதல கனவில வந்து என் இதயத்தை திருடி போற. பச்சை புடவை கட்டி வந்த சோபா பார்க்காம ஏண்டி போற, பார்த்து பார்த்து ஏங்குறேண்டி. மூக்குத்தி முத்தழகி மூன்றாம் பிறப்பெரழகி சிரிச்சு சிரிச்சு கொள்ளாதே சின்ன புள்ள நானடி. காக்க வச்சு ஏண்டி என்ன தவிக்க வைக்கிற, சம்மதம் தந்து விட்டு சம்சாரமா வந்து விடு. உனக்கு மட்டும் உத்தமனா ஒத்துமையா இருப்பேண்டி. சேல கட்டி வந்த சோபா உன்னை பார்த்த நாள் முதல கனவில வந்து என் இதயத்தை திருடி போற. வயதுக்கு வந்த என்னோட வாலிப காதலை வலவி கனவில வந்து என் இதயத்தை திருடி போட. வயதுக்கு வந்த என்னோட வாலி நாள் முதல இடையில ஏற்பட்ட தொந்தரவுக்கு மன்னிக்கணும். என்னண்டா இஷ்டக் ஆயிட்டு போன்னு சொன்னால தியாகி மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களோட பாடு முழுமையாக இடையில இஷ்டக் ஆயிட்டு போன்னு சொன்னால. அடுத்த பாட்டாக தேசப்பாட்டு. ரைட், படை வருகுது பாரு, பாயும் புலி படை வருகுது பாரு. படை வருகுது பாரு, பாயும் புலி படை வருகுது பாரு. தடை உடைக்க
தடை உடைக்க தமிழா எழுவாய் படை நகர்த்தி வழி அமைக்க வலிமை தருவாய் இது ஒரு காலம் அமைதியாயே உறக்கம் எழுச்சி கொள்ள ஏன் இன்னும் சுடக்கம் உன் உரிமை நீ மீட்க உனக்கு துணிவு இல்லையா உன் உரிமை நீ மீட்க உனக்கு துணிவு இல்லையா எழுந்த வீரம் மீள எழுந்திட வேண்டும் படை வருகுது பாரு பாயம் புலி படை வருகுது பாரு படை வருகுது பாரு பாயும் புலிப்படை வருகுது பாரு தரை உடைக்க தரையோ எழுவாய் படை நகர்த்தி வழி அமைக்க வலிமை தருவாய் இனம் மனம் இழந்தவனா தமிழன் இனம் மனம் இழந்தவனா தமிழன் இளங்கா தோலுரிப்பான் தமிழன் பலம் இழந்தவர் எல்லாம் மீளா நிழல் இழந்தது உண்டு எம்மவர் வருவார் எமக்கு உரிமை தருவார் எம்மவர் வருவார் எமக்கு உரிமை தருவார் நாளை ஒரு காலம் நாம் தமிழராடும் நாளை ஒரு காலம் நாம் தமிழராடும் நம் தமிழராட்சி நமக்கே ஆகும் வீரம் கொட்டி ஆடு தாளம் தட்டி மெட்டு போடு பாட்டே ஒரு புரட்சிதான் பாமகன் எழுந்திட எழுச்சித்தான் பாமரன் எழுந்திட எழுச்சித்தான் எங்கள் படை எழுந்து வரும் எங்கள் படை எழுந்து வரும் எங்கள் மண்ணை காக்க எங்கள் படை எழுந்து வரும் அடங்க மாட்டோம் அடிபணிய மாட்டோம் எழுந்து வெடிப்போம் எங்கள் உரிமை மீட்போம் எங்கள் உரிமை மீட்போம் படண்ட வருகுது படுபடருகுது பாடியண்ட வயது அமைக்கு திருப்பாம் படை ஒடுக்க தமிழா எழுவார் படைநக துத்தி வழிய மக்க ஒளிமை தருவார் அந்த பாடல் தேசம் தொடர்பாக எழுதப்பட்ட பாடல். இது எழுதி உருளமை ஆச்சு. அதோட இதோட முழுவதுனா பாடல் அங்கே கிடக்குது. ஸோ நல்லது வன்னாட்கள் அடுத்தத்தை ஒன்று ரிலீஸ் பண்ணி விட்டோம்டா. அது வந்து வேற இசை மெதட்டில் வந்திருக்குது. ஸோ இதுகள் வந்திருக்குது புதுசாக வந்து போகிறது. நாங்களாம் வேறைக்கு போயிட்டோம். அதனால் அதெல்லாம் இந்த பழசா போயிருந்தது. அதனால் வர்நாட்களில் அந்த தேசத்தினுடைய பாடல்கள் எல்லாத்தையும் ஒன்றோட நான் ரிலீஸ் பண்ணி விட்றேன். ஸோ இன்னொரு பாட்டு இருக்கு. அதை நான் முடிச்சிடுற நிகழ்ச்சியை. என்ன பாட்டு? தங்கச்சிக்கு பிறந்த நாள். ஸோ உறவுகள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட அண்ணன் தம்பி தங்கச்சிக்கு பாட்டு எழுதுங்க. நான் என்ன சொல்றேன்னா உங்களை உறவுக்காரர் எழுதுறா இருக்கும். அந்த பாட்டு வந்து தங்கச்சி நான் எழுதிட்டேன், அண்ணனுக்கு அக்காவுக்கு அப்படி எழுதினா எழுதி விட்டுருங்க. அதை நான் அந்த பாட்டு போட்டேன். என்னன்னா அந்த யூடியூப்ல போடைகளை நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் கணவர் தேடுறாங்க. 23 விழுக்காடு வந்து அந்த பாடம் தேடுறாங்க. தங்கச்சி பாடம் 23க்கு மேலே காட்டிக்குது எனக்கு. 23 வீதமான யோசிச்சு பாருங்க. 1,00,000 பேருக்கு 23,000 பேர் பார்க்குறான், தேடுறான். பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாள் பெர் டே அப்படின்ட்டு அவங்களோட பாட்டு வந்து என்ன சொன்னா வேற எங்கேயும் போயிடும். சொல்லலாது. இதை விட நீங்க கோடிச்சோனா கூட ஆயிடலாம், வாய்ப்பு இருக்கு. சொல்லலாது. பட் அழகான வரிகளை போட்டு அந்த உறவு நிலையில கொஞ்சம் நெருக்கமாக போட்டு அடிச்சு விட்டுருங்க. சொல்லலாது. இந்த பாட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு 7 கோடி தமிழர்ல வந்து ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் நடக்குது. தங்கச்சின்னு வரும். எப்படியா தங்கச்சி வரும். 1 கோடி பேரா தங்கச்சின்னு வரும். அதில் 10,000 பேரா தேடுவான் இல்லையா? வாய்ப்பு இருக்கு மன பாட்டு கிடைக்கிறதுக்கு. ஸோ அதனால தங்கமே தங்கச்சி பிறந்தா இன்று பிறந்தா வீடு மகிழ மனமகிழ கூடி வந்தா கூடி பிறந்தா தங்கைக்கு இன்று பிறந்த நாள். தங்கை நீ வாழ்க, தங்கை நீ வாழ்க. அண்ணன் தங்கை உறவு இது போல இருந்த வாழ்வில் யுத்தம் இல்ல, மகிழ்க்கு குறைவில்ல. வீடு வந்தா போதும் விரும்பி உணவு தருவா, சுட சுட உணவையாக்கி சூடாக தருவா.
பக்கம் இருந்தே பல கதை பேசி மகிழ்வார். தங்கச்சி அவள் தானே தங்கச்சி, அவள் தங்கச்சி தங்கச்சி. விழியில் நீர் வந்தால் விழுந்து மனம் உடைவாள். இவள் போல தங்கை நீ எனக்கு கிடைக்குமா? உண்மையாகி உள்ளா உயிரையும் தருவா. அவத்தனே தங்கச்சி என் தங்கச்சி, தங்கம் என் தங்கச்சி. பிறந்தா பிறந்தா இன்று பிறந்தா. வீடு மகிழ மனம் மகிழ கூடி வந்தா கூடி பிறந்தா. தங்கைக்கு என்று பிறந்த நாள். தங்கை நீ வாழ்க, தங்கை நீ வாழ்க. பெருமையில்லாள் பொறுமை கொண்டாள். தங்கை என்றால் தங்கை இவள் தானே தங்கை. மெட்டெடுத்து பாடடா பாட்டு கொட்டி ஆடடா. பாசமலர் தங்கை பாரில் காட்டி மகிழடா. நான் அழுதால் தானும் அழுவா. தாராளம் உதவி தந்து மகிழ்வா. இவ போல தங்கச்சி வீடு இருந்தா மனம் மகிழும் துயர் போகும் வீரம் பிறக்கும். தாயின் மறு உருவம் இவள் தானே இவள் தானே தங்கை தங்கை தானே. அகவை நாளில் தங்கை வாழ்வாய் தங்கை வாழ்வாய். நூறாண்டு நீ வாழ அண்ணன் என் வாழ்த்து. தங்கை நீ வாழ அண்ணன் என் வாழ்த்து. தங்கம்மே தங்கச்சி பிறந்தா பிறந்தா என்று பிறந்தா. வீடு மகிழ மனம் மகிழ கூடி வந்தா கூடி பிறந்தா. தங்கைக்கு என்று பிறந்த நாள். தங்கை நீ வாழ்க, தங்கை நீ வாழ்க. தங்கை நீ வாழ்க, தங்கை நீ வாழ்க. தங்கை நீ வாழ்க, தங்கை நீ வாழ்க. பாடலுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவே கொண்டு வருகிற 4 பாடல்கள் ஏனைய படம் நான் முடிக்கல. நேரங்கான பாட்டு கொஞ்சம் எனக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. ஒருவேளை சொன்னால நம்ம நேற்றைய பாட்டை ரிப்பீட் பண்ணணும் பார்த்து நேரங்கான அப்படின்னு சொன்னால மன்னிச்சு கொள்ளுங்கள். நான் முடிந்த வரைக்கும் இந்த வீக்கெண்டில் சனி ஞாயிறில் அந்த ரேடியோவில் வந்து ஒரு 2-3 மணிலாம் நடக்கிறப்ப முழு பாட்டை போட்டு கொண்டாடி விடுவோம். அந்த பாட்டை காலையிலே இல்லை பின்னத்தில் செய்து முயற்சி மேற்கொள்கிறேன் சனி ஞாயிறில் சொன்னல. மன்னிச்சு கொள்ளுங்கள். இந்த அந்த 100 பாட்டை முடியும். நாளுக்கு 2 பாட்டு தான் போடுவோம். அப்போ நேரம் உங்களுக்கு மிஞ்சும், வேலைப்பளவு குறையும். இங்கே முதல் உங்களுக்கு நிப்பாடி விடுறோம். சரி, சாப்பிட மட்டும்தான் போகும். அதனால எல்லாம் செய்து முடிச்சு விட்றோம். மிக்க நன்றி உறவுகளை இணைந்து கொள்ளுங்கள். யாருக்கும் பயப்படாதீர்கள். 50 பாட்டு இன்றைக்கு வெற்றிகரமாக 15 நாளில் முடிச்சிட்டோம். இன்னும் 50 பாட்டு இருக்குது. ஸோ அதனால பட அடிச்சு தள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருப்போம். ஸோ உங்களோட பாட்டை கவர் பண்ணி கொண்டு அங்கே நான் சுற்றி வச்சு நான் இங்கே வருவேன். நாளைக்கு இவருடைய வருது பிரியாக்கான பாட்டு இன்னைக்கு போட்டாங்கன்னா நாளைக்கு அவங்க சேர்த்து போட்டுருவோம் நான். ஸோ அதனால அப்படி பார்த்தீங்கன்னா 2 பாட்டு அவங்க அண்ணன் ரெடி பாட்டு ரெடி ஆகிட்டுது. அக்கா போட்டாங்கன்னா ரெடி பண்ணிடுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா 2. அதை விட இங்கே வெங்கல பாட்டுகள் இங்கே வரும். அங்கால விளம்பரம் என்னென்ன பாட்டுலாம் இருக்குது பார்க்கலாம். முடிஞ்ச செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு சீமன் அண்ணன் அவர்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் அண்ணன் அழைத்து வர பார்க்குறேன். வந்தால் மகிழ்ச்சி. தொழில்நுட்பங்களுக்கு ஒத்திசைக்கணும். அல்ல அண்ணோட வாழ்த்து இல்லை ஏதாவது செய்தி எடுத்துறேன். குறிப்பிடாவது நான் முடிஞ்ச வரைக்கும் அண்ணன் கொண்டு பேச வைக்கிறது நான் முயற்சிப்பேன். நாளைக்கு அண்ணனுடைய பாட்டு வருது, கொண்டாடுவோம் பாருங்கள். மிக்க நன்றி பிரியாக்கா, மிக்க நன்றி வாணன் அண்ணன், மிக்க நன்றி யாதவ் அண்ணன், போயிட்டுறான் அண்ணன். மிக்க நன்றி உறவுகளே. அனைத்து நன்றி உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். தியாகமுக வாழ்த்துக்கள், தியாகிக்கு வாழ்த்துக்கள். அதே போன்று வன்னிமேந்தன் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். 2 பாட்டு அடிக்கிறேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் வன்னிமேந்தன். வன்னிமேந்தன் நான் தான் வாழ்த்துக்கள். பிரியாக்காக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வருது பாட்டு. நாளைக்கு எங்களுடைய காதலர் ஸ்ரீ அண்ணன் பானு அவர்கள் நாளைக்கு பாட்டு போடுறாரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். அந்த நம்பாதையா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கை தெரியும். நான் சொன்னது புள்ளையாக்கா? சொன்னது புள்ளையா? சொன்ன நிறைய வரிகள் நான் எழுத்து வச்சிருந்தேன். நான் உண்மையிலுமே நிதர்சனமான வரிகள் அதுல இருந்துச்சு. உண்மையிலுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு ரொம்ப. அப்படி திட்ட மாட்டாங்க இல்லையா? நன்றி. திட்ட மாட்டாங்க. நான் உங்களுக்கு பாடுகிறேன். எல்லாரும் அப்படி கிடையாதுன்னா, எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது. ஒரு சில என்ன மாதிரி நிலைமை இருக்காங்க அப்படியா? கண்டிப்பா. இது பொதுத்தாங்க. இப்ப என்னென்றால்
பாடல் வந்து எதுக்கு நாங்க அப்படி எழுதினோம்னா எல்லா பக்கத்தாலேயும் நாங்கள் அதை எழுத போகணும். அதான் பலர் அதை சொல்லிக்கொண்டு வராங்க. இப்போ கண்ணதாசன் வந்து அனுபவத்தில் எழுதினார், அதே மாதிரி இவர் எழுதினார், எல்லாருக்கும் நாங்கள் அப்படி எழுதி கொண்டுருவோம். அதனால் நாங்கள் அதை மிக விரைவில் வந்து நாங்கள் அதை விரைவில் கொண்டு வருவோம். ஸோ இது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது, மிக மூலதனமான தேவையும் கூட. அதனால வந்து நாங்கள் எழுதுவோம். மற்ற எல்லாத்தையும் இக்னோர், கீழே வர கமெண்ட்லாம் இக்னோர் பண்ணிங்க. அது தேவையெல்லாம் வர்றது அவன் கொஞ்சம் விளம்பரதாரி கொஞ்சம் தீரான், அதுக்கு அவனுக்கு அதான் வேலை. அதெல்லாம் கலந்து வருங்க. நாளைக்கு பாட்டு அதுக்காக தான் நான் 5 பாட்டு இருக்கிறேன். வந்து கேட்டா மேல பாட்டை போட்டு போய் சேர்ந்துவேன். ஒரு 3 நிமிஷம் தான் கேளுங்க அப்படின்ட்டு. மிக நன்றி பிரியாக்கா, உங்களோட பாட்டு எனக்கு உண்மையா அதோட மாதிரி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சத்தியம் வச்சு விட்றேன். உங்களோட பாட்டுல என்னன்னா, இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும். அதை அப்படித்தான் நான் பாக்குறேன். அது என்ன வருதுன்னு அதை அறிஞ்சுள்ளது என்ன, அருணியாக்கா, தியாமும் சிவதாக்கா. அருணியாக்கா கொஞ்சம் பக்குவப்பட்டவங்க, அவங்க இடத்துல கொஞ்சம் தேய்ச்சி வைத்தவங்க. ஆனா இந்த சிவதாக்காவும் அந்த தியாமும் அவங்க வந்து புது ஆக்கள். அவங்க புதுசா இப்ப வந்தவங்க வேகமா பிக்கப் படிக்கணும் மேல போயிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இல்ல, அப்படி அவங்களும் தத்து பிள்ளைதான், நீங்களும் தத்து பிள்ளை, எல்லாம் ஒன்றுதான் வந்தீங்க. பட் ஆனா என்ன உங்களுக்கு அந்த இது இருக்குது, நீங்க தயங்குறீங்க போல இருக்கு. இப்போ பயப்படாதீங்க. ஒன்றுக்கும் அக்கா, நாங்க வந்து இப்போ என்ன திட்டுறவன் யாரு, என்ன தெரிஞ்சவன் திட்டுறான் இல்லையா? பயப்படக்கூடாது. ஏன் எதுக்கு பயப்படணும்? இப்ப நான் பாட்டு கணக்கா போட்டு கணக்கா 4 நாளைக்கெல்லாம் இறக்குறேன் பாருங்க. நான் இல்ல மசாலா குஷாலா கிஷாலா எல்லா பாட்டு படிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தோணுது, நான் எழுதுறேன், பா பேசுவோம், பா முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிஞ்சு போச்சு. பயப்படக்கூடாது. இப்ப தியாம அடிச்சு நோக்கிட்டு போறா பாத்தீங்களா? என்ன கிளிக்க போற, பா சொல்லி முடிஞ்சு. ஆனா வாங்கண்ணே, எழுதிக்கிறது எடுத்து வைங்கண்ணே. சாரி இந்த கோல் வந்து எல்லாத்தையும் கடத்திட்டு அதால கீழே போயிட்டு அது நீங்க சொல்ற அந்த வற்புறுத்தல் தான். இப்ப இவைக்கு கூடுதலா விளங்கணும். நாங்க ஏன் இதை சொல்றோம், ஏன் இந்த எழுதுங்கோன்னு நாங்க சொல்றோம்ன்றது. ஏன்டா இப்ப நீங்க தளம், நான் பாடலாசிரியர் இருக்கேன். அப்ப நான் எந்த பாடல் முக்கியம், எனக்கு அது முக்கியம் இல்லை. ஏன் எழுதுன்னு சொல்லணும்னா இவைகிட்ட இருக்குது. அந்த ஏற்கனவே போட்ட பாடல்களை பார்க்கல அது கொஞ்சம் திசை திருப்பி விடுறதுக்கு பிரியாக்கெல்லாம் அது பெரிய வேலை இல்லை. அது இருக்குது. அது அவங்க இருக்கிற அந்த சூழ்நிலை, அந்த மூடை பொறுத்து தான் அது மாறும். அம்மா கழுதி இருக்கிற அதுக்கு முதல் பாட்டுகள் எல்லாம். அப்ப அந்த பாட்டுலயே அம்மாவோட பாட்டு இல்ல, அம்மா கேட்டுட்டு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுலயே அது ஒரு பெரிய வெற்றி மாதிரி எனக்கு. அது வெற்றிக்கும் மேல சகோதரி. அது வந்து நீங்க குடுப்பன வந்து சொல்றது. அது நீங்க ஒரு வாழ்த்து, அது ஒரு பாட்டை வந்து வாழ்த்த பாடேக்குள்ள நாங்க எல்லாம் என்ன செய்யறோம் தெரியுமா? உங்களோட அம்மா இருக்கிறான்னு அப்படி சொல்லலாம தெரியல. நாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு மடல் எழுதி கண்ணாடி போட்டு சிவர்லாம் தொங்க வைக்கிறோம். உண்மையா இல்லையா? அதெல்லாம் தேவையே இல்லை. அவங்க இருக்கைகளை காலில் விழுந்து கும்பிட்டு அந்த வரிகளை சொல்றதுதான் நம்ம வாழ்க்கை. அதை செய்யணும். அது யாரும் செய்யறது மனசுல இருக்கும், ஆனா அதை செய்யறது இல்லை. அதை பப்ளிக்கா செய்யுங்க, உடைச்சு அந்த தாய் தப்பனுக்கு சொல்லுங்க. இதுதான் அந்த கருத்தை அன்றைக்கு நான் மகனோட கதைக்கு சொன்னேன். என்ன சொன்னா அதுதான் நாங்க செய்யணும். இந்த இதுல தொங்க விடுறது, பரம்பரை விரும்பிய போட்டோ சிவர்ல தொங்குறது, இதெல்லாம் இல்லை. அவங்களோட காலில் விழுந்து கும்பிட்டு அதை சொல்லிவிட்டு போறது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் போய் எனக்கு நிறைய வயசாச்சு, அப்பா இந்த காலில் போய் விளையக்குள்ள பக்கத்துல இருக்க சின்னாக்கள் பாக்கின அவைக்கு அது புதுநமா இருக்கு. என்னடா அது என்னடா இது, இந்த அண்ணா வந்து அப்பா அந்த கால் என்ன புதுநமா இருக்கு. அது நானா எங்கட கலாச்சாரம் என்ன, ஆசிரியர் இந்த காலையும் அப்பா அம்மா அந்த காலையும் விழுந்து அதில் ஒரு தொட்டு கும்புறதுல எங்களுக்கு ஒன்றும் இதன்னு போறது இல்லையே. எனக்கு கொஞ்சம் குனிய கூட இயலாது, இருந்தாலும் குனிஞ்சு கும்பிடுறது. ஏன்னா அந்த வாழ்த்துக்களை வந்து நாங்கள் அவைக்கு முன்னால சொல்லணும். சொன்னா அந்த திருப்தி, அவங்களோட திருப்தி இருக்குல்ல, அந்த திருப்தி தான் எங்களை வாழ வைக்கும். உங்களுக்கு அந்த கிடைச்ச அந்த வரம் அது கொடை. அதாவது அம்மாவே உங்களோட பாட்டை கேட்டது கொடை. அப்படிதான் இருக்கணும். அது மாதிரி இப்ப உங்களோட கொடையை நாங்களும் எடுத்து விடுங்க, மாங்காய் பச்சைக்கடி ஏதாவது பலாப்பழம் எடுத்து விடுங்க, அதுவும் கொண்டு எதிர்பார்த்து கொண்டு வந்தா தான் அது திருப்பம் தெரியும். உங்களுக்கு ஒரு பயமா இருக்கணும். நாளைக்கு வேணும் மசாலா கொசாலா ஒன்று இறக்கி போடுறேன். கொஞ்சம் தைரியம் வருதுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ரெடியா இருக்கு. ஐட்டம் ரெடியா இல்ல பார்த்து பயப்படணும் இல்ல. தியா அம்மு அவர்களோ மற்றது அந்த சமுதாயம் என்ன சொல்லும் சவாண்ட பேரை மறந்து நான் சொல்லிக்கொண்டு அவங்களே பாட்டு எழுதிட்டாங்களாம். பெரிய சிம்பிளா எழுதிடும். பார்க்கலாம். நன்றி மேடம். வந்து இப்படி 8 மணி, ஐயோ நான் படுற பாட்டுக்கு இல்ல, ஐயோ நான் ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாது. ஐயோ வந்து 10 மணி, நல்ல வேளை கேமராவில வந்து எங்களுக்கு காட்டு இல்ல, சந்தோஷம். ஐயோ உங்களோட தொல்லை தாங்க போய் 8 மணி கொஞ்சம் அப்படிங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
அதாவது அந்த அந்த மணி கூட இல்லைன்னா நாங்க வாழ முடியாது. ஆமா அந்த மணி கூட இல்லைன்னா நாங்க வாழ முடியாது. அந்த மணி கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணி அடிச்சா சோறுன்ற மாதிரி. அதாவது நீங்க நிற்பீங்க, நான் சும்மா இவ்வளவு மண்டைகளை அழுத்தா இங்கெல்லாம் போனோம், அங்கலை சத்தங்கள் இவ்வளவு சீக்கிர தானியூர் போனோம். பிரியாக்கா பாட்டு தான் அனுப்பிட்டுங்க, நான் முடிச்சிடுறேன், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், வந்துடுவேன். ஸோ அதனால காய்ச்சி போட்டு நாளைக்கு 8 பாட்டு முடிஞ்ச நாளைக்கு மசாலா குசாலா அவங்களுக்கு ஊக்கம் தருவோம்னா நான் பயனில்லை. நாளைக்கு இவரே எப்படி இருக்கு நாங்கள் எழுதலாம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நினைக்கிறேன் 3 to 8 பாட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெரியாது. ஆனால் சீமான் அவர்கள் நாளைக்கு வந்தானா மகிழ்ச்சி, நான் பேசி பார்க்கணும் எனக்கு நாளைக்கு. நான் நினைக்கிறேன் அண்ணன் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு நம்பிக்கையா பார்க்கலாம் இந்த மாதிரி. சரி அப்படி விளையாட்டி இது ஒரு நாளைக்கு நான் அழைச்சிட்டு வரேன். நாளைக்கு அண்ணன் பாட்டு வரும், நீங்க கேட்டுருங்க. அதே மாதிரி நாளைக்கு பிரியா கடை பாட்டு வந்து பிரியா கடை உண்டு, அண்ணன் பானண்ட பாட்டு 1 2 மற்றது நம்மட வரும். விளையாட்டு லைன்ல ஈக்குவல் தெரியல, பார்த்துடுறேன். பார்த்துட்டு நாளைக்கு போட்டுவிடும். 3 to 8 பாட்டு நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, பார்க்கலாம். இதுக்கு 5 மணி 5:30 பார்த்துருங்க. அண்ணன் வந்தாண்டா மகிழ்ச்சி, இல்லையாண்டா கோச்சிக்காயங்க, அடுத்த முறை எடுத்துருவோம். அந்த செய்தி வந்தாலும் நான் போட்டுறேன், பார்க்கலாம். நாளைக்கு அன்னைக்கு காலையில கால் பண்ணுவேன், காய்ச்சி போட்டு சொல்றேன். மிக்க நன்றி யாதவன் அண்ணா, மிக்க நன்றி பிரியாக்கா, மிக்க நன்றி வானன் அண்ணா, மிக்க நன்றி தியாகி, மிக்க நன்றி தியா அம்மு அவர்களே. அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பிறந்தநாளுக்கு வணக்கம். நாளைக்கு மிக முக்கியமான சம்பவம், 2 சம்பவம். ஒன்று அண்ணன் சீமான் அவர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது ஒரு காதல் கிளியோட தேட போறோம். அந்த கிளி யார் அப்படின்னு நாளைக்கு பார்த்து நான் பட்டிமட்டம் இருக்கு. ஸோ மிகப்பெரும் எதிர்பார்ப்பட்டு கொண்டு நாங்க சிவனனே தெரிஞ்சதுதான். ஆனா அந்த காதல் கிளியான கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. எதா போட்டாலும் அது முக்கியமானது, ரொம்ப ரொம்ப அவசியமானது, வாழ்க்கைக்கு அது முக்கியமானது. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், பார்த்துல நாளைக்கு 2. நன்றி வாரண்ணா, நன்றி ஆதவரண்ணா, நன்றி ஐயாக்கா, நன்றி உறவுகளே. 3 நாளை சந்திப்பு. நன்றி வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் நன்றி வணக்கம்.